वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रजठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम्। यस्य सारस्वतश्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तम् उपास्महे। मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं मन्दापञ्चरात्रस्य यस्वयं गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकम् अधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति। यत्पदां भूरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वधर्मज्ञानवैराग्यमयणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये सुसंस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते मध्यमे भगवत्तत्त्वयाथात्म्य अवाप्तिसिद्धये ज्ञानकर्माभिर्निर्पत्यो भक्तियोगः प्रकीर्तितः। प्रधानपुरुषव्यक्त सर्वेश्वर विवेचनं कर्मधीर्भक्तिरित्यादिः पूर्वशेषोऽन्तिमोदितः। अस्थानस्नेहकारुण्यधर्माधर्मधियाकुलं पार्थं प्रपन्नमुद्दिश्य शास्त्रावरणं कृतम्। கட்டபொருள் விரித்த சீரொன்று புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள்ளூரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காசினியில் நான் வரையில் எட்டப்பொருள் இயம்பும் என் பொருளைச் சிட்டர் தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயம் அடியேன் பற்று கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்தமலர் பத்தியுடன் என் பற்று. கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கோர் இலக்கென்று அருமறை உச்சியுள் ஆதரித்தோதுமரும் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் துரைத்தான் தருமமுகந்ததனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. உகவை அடைந்த உறவுடையார் புரலுற்ற அந்நாள் தகவுடன் அன்பு கரை புரளா தருமத்தரவில் மிகவுளம் அஞ்சி விழுந்து அடிசேர்ந்த விஷயனுக்கோர் நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே. கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை சேவிச்சுண்டு வரோம். கிரந்த சதுஷ்டயங்களை பத்தி பார்த்தோம். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரங்கிறது ரகசிய கிரந்தம். பகவத் விஷயங்கிறது திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள், அதனுடைய அனுபவம், அது அனுபவ கிரந்தம். அதற்கு மேல ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் ஒரு வேதாந்த கிரந்தம். அதே போல ஸ்ரீபாஷ்யங்கிறது வேதாந்த கிரந்தம். இதெல்லாம் சேவிக்கணும் ஒரு வைஷ்ணவன் தன்னுடைய வாழ்நாள்ல அப்படிங்கிறது பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அதுல கீதை மகாபாரதத்தினுடைய சாரம். அந்த கீதைக்கு கீதார்த்த சங்கிரகம்னு சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த முதல் சங்கிரகமான ஒரு கிரந்தம். அதற்கு சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னு ஒரு ரக்ஷா கிரந்தம் பண்ணினார். அதை அடியொற்றி, கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி பகவத் ராமானுஜர் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் அப்படிங்கிறத அருளி செய்தார். அதற்கு விவரணமாக தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணினார். அதற்கப்புறம் கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு திருநாமத்திலேயே இன்னொரு தேசிக பிரபந்தமும் அருளி செய்தார் நமக்காக. எல்லா விதமான கிரந்தங்களும் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு பதத்துக்கும் அந்த அளவுக்கு அற்புதமா தாத்பரிய சந்திரிகையில கொடுத்துருக்கு. அதை ஃபுல்லா பூரா நம்மளால சேவிக்க முடியாது. இருந்தாலும் முக்கியமான அம்சங்களை எப்ப நம்மளால ரசிக்க முடியுமோ, ரசனையா இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்ம சேவிச்சுண்டு வரலாம். அதுல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை தான் இப்ப பார்த்துண்டு வரோம். ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா பரம் பிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா அப்படின்னு மகர்ஷிகள்லாம் தன்னுடைய இதிகாச புராணங்கள்ல தத்துவம் இன்னது, ஹிதம் இன்னது, புருஷார்த்தம் இன்னது அப்படிங்கறத சொல்லணும்னு ஆசைப்படுறான். அதுதான் உபனிஷத்துக்களுடைய கோல், இலக்கு. அதுதான் உபனிஷத்துக்கள், வேதம், வேதாந்தங்கள். அந்த வேதத்துக்கு உபபிரமணமா ஏற்பட்ட இதிகாச புராணங்கள்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, தத்துவம் என்னது, ஹிதங்கிறது என்னது, ஹிதம்னா அது எப்படி அடையக்கூடியது,
அப்புறம் புருஷார்த்தம், அதனால நமக்கு வரக்கூடிய பலன் என்னது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசணும் தான் ஆசைப்படுறேன். தத்துவஹித புருஷார்த்தங்கிறது முக்கியமா தெரியுது. அதுதான் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை. அதுலயும் தத்துவ ஹிதங்கங்கள்ன்றது முக்கியமா இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நமக்கு நன்னா சொல்றா. என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வதோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிர் நாராயண பரஹா அப்படின்னு. ஹரியான நாராயணனே பரதேவதை, அவனே பரதத்துவம். ஆலோட்டு சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனஹா இதமேகம் சுனிஷ்பிண்ணம் தேயோ நாராயண சதா. என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டா, பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உனக்கு ஹிதம், நீ பண்ண வேண்டிய வழி அப்படிங்கிறத சொல்றான். இதுதான் முக்கியமா நமக்குலாம் சொல்லி கொடுக்குறா. இதே மாதிரி அர்த்தங்களை உபனிஷத்துடைய சாரமா இருக்கக்கூடியதான பகவத்கீதையும் சாரீரக சாஸ்திரமான பிரம்மசூத்திரங்கள்ல சொன்னபடியே, சாரீரக சாஸ்திரம்னா பிரம்மசூத்திரம்னு அர்த்தம். நமக்கு பிரம்மசூத்திரத்துல சொன்னா போலே அந்த ரீதியிலேயே நமக்கும் என்ன சொல்றது அப்படின்னா, தத்துவத்தை பத்தி முதல்ல விசாரம் பண்ணி நமக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஹிதத்தை பத்தியும் விசாரம் பண்ணி கொடுக்கறது. அதுலயும் முக்கியமா பிராதானமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தத்துவம்ங்கிறது என்னது, தத்துவம் யார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதனால தத்துவத்தினுடைய பிராதானியம் தான் ரொம்ப முக்கியம். பிராதானியம்னா முக்கியத்துவம். ஸ்வதர்ம ஞான வைராக்கியன பார்ப்போம். ஸ்வதர்மனா அவாவாளுக்கு உண்டான தர்மானுஷ்டானங்கள், தன்னுடைய வர்ணாசிரமத்துக்கு ஏத்தா போலே இருக்கக்கூடிய தர்மங்கள். ஞானம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டதான இந்த ஆத்ம ஞானம்னு அர்த்தம். ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதான வஸ்து. அது எம்பெருமானுக்கு மட்டுமே அடியனாக இருக்கக்கூடிய வஸ்து இல்லையா? அந்த ஆத்மாங்கிறது தேவன், மனுஷன், திரியக்கு, ஸ்தாவரம் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அச்சித்தனுடைய சம்சர்க்கத்தினால்தான் இந்த மாதிரி வேறுபாடுகள் ஏற்படுது. ஒரு யானைக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்கு, மனுஷனுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்கு, பிரம்மாக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்கு, ஜீவாத்மா தான், எல்லாருமே ஜீவாத்மா தான். ஆனா பிரம்ம பதவியில இருந்துட்டு இந்த லோகத்தையே சிருஷ்டி பண்ண முடியும். மனுஷனா இருந்தா அப்படின்னு கேட்டா அவனால சொந்தமா சிந்தனை பண்ண முடியும். ஆனா யானையா இருந்தது அப்படின்னு கேட்டா அதையும் கூட பண்ண முடியாது. ஏன் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா, உன்னுடைய கர்மாக்களுக்கு ஏத்தா போல உனக்கு அதுக்குன்னு உண்டான அச்சித் சம்சர்க்கம் ஏற்பட்டு அதுக்குன்னு உண்டான ஞான சுருக்கமும் ஏற்றமும் இருக்கு இல்லையா? ஒரு எறும்பை காட்டிலும் நமக்கு ஞானம் அதிகம், நம்மளை காட்டிலும் தேவர்களுக்கு ஞானம் அதிகம். அப்படி பார்த்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா ஒண்ணுதான். அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கே ஆட்பட்டதான ஒரு தத்துவம் இது. அதுதான் ஞானம். எம்பெருமானுக்கு ஆட்பட்டதான விஷயமான ஞானம் தான் ஞானம். வேற எதுவுமே ஞானம் இல்லையே. பரதத்துவ விஷயமான ஞானம் மட்டும்தானே ஞானம்னு சொல்லிட முடியும். வேற எதாவது ஞானம்னு சொல்ல முடியும்? வைராக்கியம், பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி. இதை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆசையா இருக்கு. வைராக்கியம் வேண்டாமா, வைராக்கியம் வேண்டாமா, கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது வைராக்கியம் வேண்டாம். போறோங்கிற எண்ணமே நமக்கு தோண மாட்டேங்கிறது. காசும் போறோம்னு தோண மாட்டேங்கிறது. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னு தோன்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, போறோங்கிற எண்ணமே மனசுல வரல. எந்த விஷயங்கள்லயுமே வைராக்கியம் இல்லாத போல இருக்கு. ஆனா வைராக்கியம் வேணும்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டா இல்லையா, ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் தான் தனியுமே வருது. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகியம். ஒரு ஆச்சாரியனா இருக்கும் பொழுது ஞானமும் வைராக்கியமும் ரெண்டு கண்ணு போல இருந்துட்டே இருக்கணும். ஞானங்கிறது பக்தி ரூபாபன்னமான ஞானம். ஞானி து ஆத்மைவ மேமதம் தானே சொல்றோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல பக்தன் து மேமதம்னு சொல்லல, ஞானி து ஏத்மைவ மேமதம். பக்தி ரூபாபன்னமான ஞானம். பக்தி ரூபாபன்னமான ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பக்தியாக பரிணமிக்கக்கூடியதான ஞானம்னு. பக்தியாக பரிணமிக்கக்கூடியதான ஞானம். அந்த மாதிரி ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னு கேட்டா வைராக்கியம் வந்துருமா? எம்பெருமான இடத்துல ஆசை இருக்கு அப்படின்னா மற்ற விஷயங்கள் ஆசை இல்லாமதுன்னு இருக்கணும். ஏன்னா எது வசதியோ அந்த இடத்துலதான எண்ணங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் வயசாகும் பொழுது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கு. அடுத்த வயசு போகும் பொழுது அந்த அதுல ஈடுபாடு இல்லாம போயிடுது. குழந்தையா இருக்கும் பொழுதுதான் விளையாட்டுலயே பக்கத்துல அந்த குழந்தை விளையாடும் பொழுது அது பக்கத்துல ஒரு 2 லட்சத்துக்கும் உண்டான ஒரு ரத்னத்தை வச்சோம்னா அந்த ரத்னத்தை அது தூக்கி போட்டுரும் இல்லையா? எப்படின்னா அதுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. ஆனா விளையாட்டு தான் அதுல முக்கியம். இதுவே எவ்வளவு காலம் வந்துருது அப்படின்னு கேட்டா, பெண் மேல ஆணுக்கும் ஆணு மேல பெண்ணுக்கும் இருக்கக்கூடியதான இந்த மோகம் தான் ஜாஸ்தியா தெரியறதே தவிர வேற எதுவும் பெருசா வாழ்க்கையில முக்கியங்கிறது படல. அப்ப விளையாடணும்னு தோணவே இல்லை. அதுவே வாழ்க்கைன்னு ஆயிடுத்து, ஓடணும்னு ஆயிடுத்து அப்படின்னா பணம் அப்படிங்கிறதுலதான் நமக்கு எண்ணங்கள் நிறைய ஓடுறது. ஏன் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பணம் வேண்டியிருக்கு, பதவி வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுலதான் முதல்ல ஓடுறது. எவ்வளத்துல வேற உன்னுடைய பதவியெல்லாம் அந்த சமயத்துல பெருசா தெரியுது. ஆனா வயசாயிடுத்து அப்படின்னா பதவி அப்படிங்கிறது, பணம், பதவி, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போயிட்டே இருக்கு. பெருமாள்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டா இது எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறது தெரியும். அதனால ஒன்னுத்துலேருந்து போக்கஸ் மாறுறதுங்கிறது நல்லா தெரியும். சின்ன வயசுல விளையாடணும் தான், வெடிக்கணும். ஆனா 10ஆம் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டுனா காதை முடிக்கணும் போல இருக்கு. ஏன் வெடிக்கணுங்கிறது ஆசையே போயிடுறது. என்ன திடீர்னு என்ன மாறித்து அப்படின்னு கேட்டா எண்ணம் தான் மாறுது. அதுக்கு ஏத்தாப்புல வயசு மாறுது.
ஆனா எந்த வயசுலயும் பெருமாள் மேல ஆசை வரமாட்டேங்கிறது. ஒன்ஸ் வந்துருது அப்படின்னு கேட்டா, எப்படி யவ்வனத்துல பால்யத்துல இருக்கக்கூடியதான ஆசைகள்லாம் போயிடுறதோ, அதே மாதிரி கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் யவ்வனத்துல இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய குறைஞ்சு போய் வேற விதமான எண்ணங்கள் ஏற்படுறதோ, அதே மாதிரி எம்பெருமானிடத்துல ஆசை ஏற்பட்டுடுது அப்படின்னு கேட்டா மற்றதெல்லாம் தானா குறையணும். அப்ப இன்னும் குறையிலேயே சுவாமி அப்படின்னா, இன்னும் எம்பெருமானிடத்துல அந்த அளவுக்கு ஆசை ஏற்படலைன்னு அர்த்தம். அப்படின்னா குறைஞ்சிருக்கணும். நம்ம வேண்டிக்கணும். வேண்டிகிட்டே இருந்தோம்னா குறைஞ்சு போயிடும். அதனால வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றா. அதனால இந்த வைராக்கியங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குற. அதனால இது ரெண்டுத்துக்கும் சாதகம். அதனாலதான் சாத்திய பக்தியேக கோச்சரா அப்படின்னு. கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறது சாத்தியமா இருக்கு. அதனால பக்தி ஏற்படணும், பக்தி யோகம் ஏற்படணும். அதனால அது சாதகம், இது சாத்தியம். பக்தியால மட்டும்தான் பெருமாள் அடைய முடியும். இது பக்திக்கு அங்கமாக இருந்து கொண்டு பக்தியை பெற்றுக் கொடுக்கிறது. பக்தி ஏற்பட்டெடுத்தினாலும் இவனால கர்மயோகத்தை விடவே முடியாது. அதனால ரொம்ப கடைசியில 18வது அத்தியாயத்துல கூட கடைசியில என்ன சொல்றா அப்படின்னா, நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். உட்காந்து பக்தி யோகம் பண்ணுன்னு சொல்லல, உட்காந்து ஞான யோகம் பண்ணுன்னு சொல்லல, நீ யுத்தத்துக்கு போய், நீ அதுக்குதான் தயாரா இருக்கு. அதால அதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீ கர்மயோகத்தை தான் நீ பண்ணி ஆகணும். அதனால பக்தி யோகம் ஆரம்பிச்சாலும் கூட நித்தியமா அது நடந்துட்டே இருக்கணும். அந்த பக்தி யோகங்கிறது ஒரு நாள் பண்ண வேண்டியது கிடையாது இல்லையா? 24 மணி நேரமும் 365 நாளும் அந்த மாதிரி எவ்வளவு ஜென்மா எடுக்கணுமோ அந்த மாதிரி ஜென்மா எடுத்துட்டு பக்தி யோகத்தை பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இது மேல மேல வளரணும் அப்படின்னா சத்துவகுணங்கிறது மேலெடுக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் அடியோடு அடியாற்றணும். அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா கர்மயோகம். பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல இது எம்பெருமானுடைய கர்மா, என்னுடைய கர்மா இல்ல. பண்ணக்கூடியவன் என்ன முகமா எம்பெருமானை பண்றான், இதனால சந்தோஷப்படக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ண 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 அது பழுது போகும். நம்மளுடைய மனசுல கொஞ்சம் ரைப்பன் ஆகிறது இல்லையா? வயசாகும் பொழுது பொறுமை ஏற்படுறதே. அதே மாதிரி இத பண்ணி 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 மனசுல பொறுமை ஏற்படுறது, மனசுல சாந்தி ஏற்படுறது. அப்ப வேகம் இல்லை. வேகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பலன்ல இருக்கக்கூடிய ஆசை குறையணும். அந்த பலன்ல ஆசை குறைஞ்சா பக்தி ஏற்படும். பலன்ல ஆசை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிலேட்டட் வித் ஈச் அதர். பலன்ல ஆசைகள் குறைய 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 பக்தி ஏற்படணும். ஏன்னா இது ரெண்டுத்தினால தானே ஏற்படும். கர்மயோகம் ஞான யோகத்தினால பக்தி யோகத்துக்கு நீ அதிகாரி ஆகணும். அப்ப பக்தி நன்னா பரிமணிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ எப்படி உன்னை தயார்படுத்திக்கோன்னு கிருஷ்ணன் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நீ கர்மாவை பண்ணும் பொழுது என்னுடைய கர்மா கிடையாது, பண்ணக்கூடிய எம்பெருமான் என்ன கருவியாக கொண்டு பண்றான், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது என்னுடையது கிடையாது, நான் பண்ணல, இதனால வரக்கூடிய பலனும் எது கிடையாது. இந்த கர்மா என்னுடையது கிடையாது, கர்த்தா நான் கிடையாது, அதனால ஏற்படக்கூடிய பலன் என்னுடையது கிடையாது. இது எல்லாமே யாருடையது அப்படின்னா பெருமாளுடையது. அப்ப நான் ஏன் பண்றேன் அப்படின்னா பெருமாளுடைய சந்தோஷார்த்தமாக பண்றேன். நான் இந்த இடத்துல இந்த ஜென்மா எடுத்தாச்சு, அப்ப நான் வேலை செய்யாம இருக்க முடியாது, செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதனால நான் பண்றேன், என்னுடைய தர்மங்கள்ங்கிறத நான் பண்ணிதான் ஆகணும் சொல்றேன். அப்ப பக்தி நான் என்னது? பிரீத்திபூர்வம் அனுத்தியானம் பக்தி ரீதி அபிதீயதே. இதை என்ன பார்த்துட்டு வந்தோம். பிரீத்திபூர்வமான அனுத்தியானம் நினைச்சுட்டே இருக்கிறது. கண்களை மூடிண்டு எதை நினைக்கணும்னா பெருமாளை நினைச்சுட்டே இருக்கணும், அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நினைச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் நினைக்கணும்னு நினைச்சுட்டே இருக்கணும். அந்த நினைப்பு எப்படி இருக்கணும்னா பிரீத்தி பூர்வகமாக இருக்கணும், இனிமையா இருக்கணும். பெருமாளே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, என்னுடைய பெருமாளுகன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. இல்லை நம்ம பார்த்த குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா கட்டி பிடிச்சுக்கிறோம். இப்ப பெருமாள் திருவாராதனத்தை பண்ணும் பொழுது என்னுடைய ராஜாக்கு நான் பண்றேன், என்னுடைய அப்பாவுக்கு நான் பண்றேன், என்னுடைய சுவாமிக்கு நான் பண்றேன், என்னுடைய குழந்தைக்கு நான் பண்றேங்கிற ஒரு எண்ணத்தோட ஆராதனை பண்ண. அதுதான் பக்தி இல்லையா? அந்த பக்திங்கிறது பிரீத்திபூர்வம் அனுத்தியானம் பக்தி அப்படிங்கறது நமக்கு சொல்றோம். இதுல சில விசாரங்கள்லாம் ஏற்படுறது இல்லையா? அந்த பக்திங்கிறது என்னது, வேதனங்கிறது என்னது? வேதனம் அப்படின்னா அறியறதுன்னு அர்த்தம். வேதனம்னா டு நோ. அதுக்கப்புறம் உபாசனம் இல்ல தியானம்னு சொல்றோம். உபாசனம் அப்படின்னா தியானம் அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி மெடிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு அர்த்தம். யூஆர் மெடிடேட்டிங் ஆன் சம்திங். நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? வேதனங்கிறது நோயிங்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். மெடிடேட்டிங்கிறதுனா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வஸ்துவை நம்ம நித்தியமா திங்க் பண்ணிட்டே அதே சிந்தனா சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸா பண்றதுக்கு உபாசனம் அல்லது தியானம்னு சொல்லுவோம், இல்ல நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா பார்க்கக்கூடியதான தன்மை, திரஷ்டும் அப்படிங்கறத சொல்லுவோம் இல்லையா? சில இடத்துல திரட்டும்னு சொல்ல வருது. அப்ப இது ரெண்டும் வேற வேறையா ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, முதல்ல பெருமாளை பத்திதான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அவன் உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். பெருமாள்னு ஒருத்தன் இருக்கான்னு இன்னைக்கு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சாஸ்திரங்கள்ல அவனுக்கு சொல்லப்பட்டதான ஆகாரங்கள்லாம் நினைச்சு 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 தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டா
எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு நமக்கு கைக்குள்ள ஒரு ஒரு கையில வந்து ஒரு நெல்லிக்கனி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு நெல்லிக்காய நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எப்படி பார்க்கிறோம்? கண்ணுக்கு ஏத்தாப்புல பிரத்யக்ஷமா பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் பெருமாள. அப்புறம் அப்படி தெரிஞ்சுக்க கூடியதான வேதனமும், உபாசனம், தியானம், அதற்கு மேல நேரா சாட்சா்காரம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். பெருமாள் யார தனக்கு சாட்சா்காரம் பண்ணும்படியா தருவான் அப்படின்னு கேட்டா, பெருமாள் தனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, ஞானி தூ ஆத்மைவ மேமதம்னு சொன்னானே, அப்படிப்பட்ட ஞானிக்கு தான் தன்னை காட்டி கொடுப்பான். இதெல்லாம் ஒண்ணுதான்னு சொல்ல வரான். ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்டெப்ஸ் அல்லது ஒரு ஒரு நீடித்து நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம நன்னா யோசிச்சுட்டே இருக்கோம்னா அதுல கிளாரிட்டி வருது இல்லையா? அப்ப பெருமாளை பத்தி தியானம் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நிஜமாவே பெருமாளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிறது. அந்த சமயத்துல பெருமாள் தன்னை தானே காட்டி கொடுக்குறான். அப்போ சாஸ்திர முகமா நமக்கு பெருமாளை தெரியறதுங்கிறது ஒண்ணு, பிரத்யக்ஷ சமானாகாரமாக பெருமாளை பார்க்கறதுங்கிறது ஒண்ணு இல்லையா? ஆனா எல்லாமே வந்து they are one and the same at that level. அந்த அளவுக்கு வேதனம்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு கிடையாது. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பெருமாளை பிரத்யக்ஷமா தெரியுது. ஒருத்தர் புதுசா பாட்டு கத்துக்கிறா அப்படின்னு கேட்டா, ஸ்வரஸ்தானங்கள்லாம் நிக்கல. ஆனா நல்ல 15 வருஷம் 20 வருஷம் கச்சேரி பண்றவாளுக்கு வந்து அப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு வந்து திங்கே பண்ணாம உள்ளுக்குள்ள எண்ணங்கள்லாம் ஓடிண்டே வருது. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ளுக்குள்ள போகுது. அப்ப தெரிஞ்சுக்கிறதுங்கிறது காமனா இருந்தாலும், இவா சங்கீத வித்வான் சங்கீதத்தை தெரிஞ்சுக்கிறா போலே ஒரு ரசிக்கனோ இல்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றவனோ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறதானே. அது உள்ளபடி பார்க்கணும். அந்த ராகத்தினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறது கண்ண மூடின்னு இருந்தாலே ராகத்தினுடைய போக்கு எல்லாம் அவருக்கு பிரத்யட்சமா கண்ணுல தெரிஞ்சுட்டே இருக்கே அப்படின்னா, அது அந்த அளவுக்கு டீப் நாலேஜ் இருக்கு. அதனால அவனுக்கு தெரியாது. மற்றவாளுக்கு தெரியாது. அவளுக்கு எந்த ஃபீல்டுல நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு பிரத்யட்சமா பாக்குறா போலே அவளுக்கு அந்த நாலேஜ் தெரியும். அதனால வேதனங்கிறது, தியானங்கிறது, உபாசனங்கிறது, இல்ல இதுக்கு மேல நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடியதான இல்ல தர்சனம், நேரா பெருமாளை பாக்குறதுங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா, they are stages at one level. அண்ட் டீப்பா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டா, பிரத்யட்சமா பாக்குறா போலே நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அது பாக்குறா போலே நினைக்கணுமா, கடைசியில் நிஜமாவே பார்த்துருவோம். பாக்குறா போலே சிந்தனை பண்றது ஒண்ணு, பாக்குறதே இன்னொன்னு இல்லையா? அது எல்லாம் அதுலதான் கொண்டு போய் முடிய போகுது. அப்படிங்கறதுனால இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கறத நமக்கு சொல்றான். அதனால பக்தியாது அனன்யயா சக்யா அப்படின்னு, தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யஃ பந்தா வித்யதே யனாய அப்படிங்கிறது சொல்றோம் புருஷ சூக்தத்துல. தமேவம் வித்வான், வித்வான் அப்படின்னா உணர்ந்தவன், தெரிந்து கொண்டவன். அமிர்த இஹ பவதி, பெருமாளை போலியே அவனுக்கும் முக்தாத்ம நிலை ஏற்படுறது. நான்யஃ பந்தா அஜனாய வித்யதே, நான்யஃ பந்தா அப்படின்னா வேற வழியே கிடையாது. அவனை தெரிஞ்சுக்கிறது தான் அவன் அடையறதுக்குன்னு உண்டான வழி. ஆச்சா, இந்த இடத்துல அப்படித்தானே சொல்ற, தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லணும். நான்யஃ பந்தா அஜனாய வித்யதே அப்படின்னா வேற ஒரு பந்தை கிடையாது, வேற ஒரு வழி கிடையாது அவன் தெரிஞ்சுக்கிறது. என்னதை தெரிஞ்சுக்கணும்? தமேவம் வித்வான், அவனை தெரிஞ்சுக்கணும். அவனை அடையணும்னா அவனை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரே வழி. அவன் அடையறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அவனை நன்னா தெரிஞ்சுக்கணும். தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யஃ பந்தா அஜனாய வித்யதே அப்படி நீங்க சொல்லியாச்சா? பகவத்கீதையில என்ன சொல்றது? பக்தியாது அனன்யயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவெட்டிம் ச பரந்தபா. பக்தியாது அனன்யயா சக்யா, அந்த இடத்துல என்ன சொல்றது? நான்யஃ பந்தா அஜனாய வித்யதே அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமாளை தெரிஞ்சுக்கணும். தமேவம் வித்வான், இந்த மாதிரியாக பெருமாளை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா பெருமாளை அடைய முடியும். இந்த இடத்துல கண்ணன் என்ன சொல்றான்? பக்தியாது அனன்யயா சக்யா, பக்தியை தவிர வேறு ஒரு விஷயத்தினாலையும் என்ன அடைய முடியாது. ஞாத்தும் திரஷ்டும் தச்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா, என்னை அறிவதற்கும் என்னை பார்ப்பதற்கும் என்னை உள்ளபடி வந்து அடைவதற்கும் வேற வழி இல்லை அர்ஜுனா பக்தியை தவிர அப்படின்னா. அப்ப வேதனம்னா என்னது, உபாசனம்னா என்னது, தியானம்னா என்னது, பக்தினா என்னது அப்படின்னா எல்லாமே ஈக்விவலண்ட் வேர்ட்ஸ் தான். ஒன்னு காமன் ஃப்ரேஸ், இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு விசேஷத்தன்மை. 4 கால் உள்ள பிராணி அப்படின்னு கேட்டா, பின்னாடி பசு அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டா, இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி கிடையாது, ஒரு விசேஷம் தான். ஒரு சாமானியம், ஒரு விசேஷம். 4-legged animal அப்படின்னு சொல்லும் பொழுது அது சாமான்யமான ஒரு சப்தம். அது பசுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது விசேஷமான ஒரு தன்மை. பரபிரம்மம் சாமான்யமான சப்தம், ஸ்ரீயப்பதியான நாராயணன் விசேஷமான சப்தம். புரியுறது இல்லையோ? அதே போல்தான் வேதனம் அப்படிங்கிறதுலாம் சாமானியம், உபாசனம் தியானம் அப்படிங்கிறது விசேஷமான சப்தம். அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியதான ஒரு சப்செட்னு சொல்லணும், அல்லது விசேஷ தன்மை, அந்த விசேஷ ஆகாரத்தோட சேர்ந்த ஒரு வேதனம் தான் இந்த உபாசனம்.
அப்படிங்கிறது சொல்றதுனால இதெல்லாம் வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப எஃபர்ட் எடுத்து கொடுக்குறா. அடியேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவ அதுல சொல்றா. தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகன் அந்த அளவுக்கு ஈடுபட்டு பேசுறார். அதே போல பகவத் ராமானுஜரும் சொல்றார். அதை நான் காமிக்கிறேன் முடிஞ்சது அப்படின்னா, தன்னுடைய பாஷ்யத்துல காமிக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா. ஏன் குழப்பம் வருது அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல வேதத்தினால பெருமாளை பார்க்கணும்னு சொல்ல வருதே, அதுதான் வழின்னு சொல்றதே. இன்னொரு இடத்துல தியானம் உபாசனம்னு சொல்றதே இல்லையா? ஆத்மா வரே அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு சொல்றது. நீ பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த இடத்துல தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. பாரு அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நானியப் பந்தா அஜனாய வித்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேதனம் பண்ண தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது. இன்னொரு இடத்துல இப்ப நான் பக்தியாத்து அனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னு சொல்றது. அப்ப எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே ஒண்ணு சாமானியம், இன்னொன்னு விசேஷமான சப்தங்கள். ஆனா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. They are not contradictory to each other ன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றார் பகவத் ராமானுஜர். அதனால பக்தியேக கோச்சரகாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. எதை உபனிஷத்துக்கள்லாம் தியானம்னு சொல்றதோ உபாசனம் சொல்றதோ அதுதான் இந்த இடத்துல பக்தி. பக்தி பூர்வகமான உபாசனம் தான். உபாசனம்னா மெடிடேஷன் அர்த்தம். மெடிடேஷன் நான் பண்றேன், ஆனா பக்தி எல்லாம் எனக்கு இருக்க போறது இல்லை அப்படின்னா அதனாலதான் மோட்சம் கிடையாதுன்னே சுவாமி தேசிகன் கிளியரா சொல்றார். பக்தி இல்லாத உபாசனத்துக்கு மோட்சம் கிடையாது. உபாசனாத்மகமாக இல்லாம இருக்கக்கூடிய வேதனத்துக்கு மோட்சம் கிடையாது. 4 விஷயங்களை சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஞானத்தினால மாத்திரம் மோட்சம் எல்லாம் கிடையாது. பக்தி ரூபாபன்னமான ஞானமா இருக்கணும், அல்லது உபாசனாத்மகமான ஞானமாக இருக்கணும். புரியுறது இல்லையா? உபாசனாத்மகமாக ஞானம் அப்படின்னா ஞானங்கிறது தெரிஞ்சுக்கிறது. உபாசனாத்மகமாக ஞானம் அப்படின்னா மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பெருமாள் தெரிஞ்சுக்கிறது. அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா உபாசனாத்மக ஞானமும் பக்தி இல்லாம உபாசனம் பண்றேன், மெடிடேட் பண்றேன், ஆனா பக்திங்கிற உணர்வு இல்லை. பக்திங்கிறது ஒரு உணர்வு தானே, அன்பு தானே பக்தி. மகனீய விஷயே பிரீத்திஹி பக்தின்னு சொல்றோம். அன்பு இல்லாம நம்ம பண்ணக்கூடிய உபாசனத்தினால மோட்சம் கிடையாது. அது ரெண்டாவது எஸ்டாப்ளிஷ் பண்றோம். வெறும் ஞானத்தினால மோட்சம் கிடையாது, உபாசனாத்மகமான ஞானமா இருக்கணும். அப்ப மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல பெருமாளை நம்ம தியானம் பண்ணணும். அப்படி மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம உபாசனம் பண்ணும் பொழுது பக்தி இல்லாத உபாசனத்தினால மோட்சம் கிடையாது. இது ரெண்டும் கிடைச்சிருது அப்படின்னா கேடும். நம்ம பக்தி யார் இடத்துல பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ருத்ரன் இடத்துலயும் பண்ணலாம், இந்திரன் இடத்துலயும் பண்ணலாம், பிரம்மாவின் இடத்துலயும் பண்ணலாம், அச்சேதனமான ஒரு பொருள்ல நம்ம பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா எதனாலையும் மோட்சம் கிடையாது. பரதத்துவமான எம்பெருமான் ஸ்ரீயஸ்பதியான நாராயணனிடத்திலே பக்தியோடு உபாசனம் பண்ணாது ஒழிய இவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித்தராங்க இல்லையா? அப்படி பக்தியேக கோச்சரஹா அப்படின்னா அதுதான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பக்தியேக கோச்சரஹான்னு அதுக்கு மட்டும்தான் கிடக்கும். பெருமாள் பக்திக்கு மட்டும்தான் இறங்குவான். பெருமாள் உபாசனத்துக்கு மட்டும்தான் இறங்குவான். ஞானத்துக்கு மட்டும் அவன் இறங்க போறது இல்லை, உபாசனத்துக்கு தான் இறங்க போறான். அதுவும் பக்தி பூர்வகமாக இருக்கணும் இல்லையா? இதெல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். வேற விஷயம் கலவாத பக்தியா, ஏகாந்திக ஆத்தியந்திக பக்தியாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. இதையும் நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் நாராயணஹா பரம் பிரம்மா, நாராயண பரம் பிரம்ம, நாராயணன்கிறது தான் பரதத்துவம். பரம்பிரம்மாங்கிறது சாமானிய சப்தம், நாராயணன்கிறது விசேஷ சப்தம். புரிஞ்சுட்டியா? சாமானியத்துக்கும் விசேஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? சாமானிய ஜெனரிக் வேர்ட், விசேஷம் அப்படின்னா ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்கை சொல்லி அதுக்கும் பொருந்தும். அதனால நாராயணன் சொல்லிட்டோம்னா பரபிரம்மம் இல்லைன்னு ஆயிடாது, பரபிரம்மம் தான். ஆனா பரபிரம்மங்கிறது ஜெனரிக் டேர்மா இருக்கிறதுனால யார் பரபிரம்மங்கிற ஒரு இன்ன தேவதா விசேஷம் தான் பரபிரம்மங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப நாராயணன் சொல்லிட்டோம்னா குழப்பமே கிடையாது. நாராயணன்கிற சப்தத்தினால எந்த தேவதை அழைக்கப்படுறதோ அந்த தேவதை தான் பரபிரம்மம். ஏன்னா பரபிரம்மங்கிறது தேவதா விசேஷத்தை பத்தி பேசவே இல்லை அந்த இடத்துல, பரபிரம்மங்கிறது மட்டும்தான் பேசுறது இல்லையா? அதே போல பிரம்மங்கிற சப்தம் சாமானியம் ஜீவாத்மாவுக்கும் பொருந்தும் பரமாத்மாவுக்கும் பொருந்தும். அது பரமாத்மாவை தான் குறிக்கிறதுங்கிறதுனால பரம்பிரம்மா அப்படிங்கிற ரெண்டாவது விசேஷ சப்தத்தையும் போடுறார் அப்படின்னு சுவாமி ஆளவந்தாருடைய திருவுள்ளம். அதனால்தான் நாராயண பரம்பிரம்ம. பிரம்மானா ஜீவாத்மாவையும் குறிக்கும், பரமாத்மாவையும் குறிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, பகவான் வியாசர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வியாச மகரிஷின்னு ஒரு இடத்துல சொல்றோம், வியாச பகவான்னு சொல்றோம். ஆனா பகவான்கிறது யாருக்கு பொருந்தும்? பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஔபச்சாரிகமா மரியாதை உள்ள புருஷர்களுக்கு நம்ம பகவான்னு சொல்றது வழக்கமா இருக்கு இல்லையா? அதனால ஔபச்சாரிகமா பிரம்மாங்கிற சப்தம் ஜீவாத்மாவுக்கும் பொருந்தும். சில ஆகாரங்கள் பொருந்துறதுனாலையும் அந்த ஆகாரங்கள் அவனுடைய முக்த தசையில பெருமாளுக்கும் இவனுக்கும் ஒன்னா இருக்கிறதுனாலையும் பிரம்மா அப்படிங்கிற சப்தம் ரெண்டுத்துக்கும் பொருந்தும். ஆனா விசேஷமான பதத்தை போட்டு பரம்பிரம்மான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஜீவாத்மா எந்த விதமான ஜீவாத்மாவுக்கும் பொருந்தாது, பரதத்துவமான பெருமாளுக்கே பொருந்தும்.
பரம்பிரம்மன்னு சொன்னா கூட என்ன தேவதா விசேஷங்கிறது நம்ம சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுனால நாராயண பரம்பிரம்மம்னு சொல்லிட்டு நாராயணனான ஸ்ரீயஸ்பதி தான் பரபிரம்மம் அப்படிங்கறத சொல்றா. அப்படின்னா நமக்கு எந்த விஷயத்தை பத்தி பேசுறதுன்னா பரமபுருஷனான நாராயணனை பத்தி தான் இந்த இடம் பேசுறது அப்படிங்கறத சொல்றா. அப்ப மத்தவாள்லாம் கிடையாது, பிரம்மாண்டம் ஈசம் அப்படின்னு இருக்கக்கூடியது கிடையவே கிடையாது இல்லையா. ஸ்வாபாவிகானவதிகாசிருத்தம் நாராயணத்வயி நபிருஷ்யதி வைதிகக்கா பிரம்மாசித சிவசதமக பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. அப்ப அவளை பத்திலாம் இங்க பேசப்படல. பிரம்மாவை பத்தி பேசல, சிவனை பத்தி பேசல, இந்திரனை பத்தி பேசல, முக்தாத்மாவை பத்தி பேசல. எதை பத்தி பேசுறது? நாராயண பரம் பிரம்மா, நாராயண பத்தி தான் பேசுறது. ஏன்னா அவன் தான் பரதத்துவம் அப்படிங்கிறத சொல்றான். அதுக்கு மேலேயும் சொன்னோம், இந்த நாராயண பரதத்துவம் அப்படிங்கிறது இந்த விபூதிங்களை கொண்டதான நாராயண பரதத்துவம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ராஜா இருக்கான்னு ஏற்கனவே சொன்னோம். ராஜாங்கிறவன் இருக்கான் அப்படின்னா ராஜாவோட கூட ராணி இருக்கான்னு அர்த்தம், மந்திரிகள்லாம் இருக்கான்னு அர்த்தம், இளவரசன்கள்லாம் இருக்கான்னு அர்த்தம், இளவரசன் இளவரசி இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு படைகள் இருக்கு, காலாட்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு, யானைப்படை இருக்கு. இந்த படைகள்லாம் இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நிலங்கள்ங்கிறது உண்டு, ராஜ்யம்ங்கிற தேசம் உண்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள்லாம் இருக்கா, இதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ராஜா ஒருத்தன்னு சொல்லும் பொழுது இந்த ராஜாவை தவிர வேற யாருமே இல்லைன்னு ஏதாவது சொன்னோம் அப்படின்னு கேட்டா இந்த ராஜாவை போல இன்னொருத்தன் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த ராஜாவை தவிர ராணியே கிடையாதுன்னு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அதுதான் அத்வைத்தத்துக்கும் நமக்கும் உண்டான பெரிய வித்தியாசம். பரபிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டா பரபிரம்மத்தை போல வேறு ஒண்ணு கிடையாதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். பரபிரம்மத்தை தவிர வேறு வஸ்துவே கிடையாதுன்னு அத்வைத்திகள் எடுத்துக்கிறோம். எப்படி பரபிரம்மத்தை தவிர வேறு வஸ்துவே இல்லாம இருக்க முடியும்? அப்ப நம்ம கண்ணெல்லாம் தெரியுது, நான் பேசுறேன், நீங்க கேட்டு கேட்டதெல்லாம் மாயை, எல்லாருமே பரபிரம்மம் தான். அந்த அந்த உணர்வு நமக்கு வந்துடுது அப்படின்னு கேட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடும், வெறும் பரபிரம்மம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றா. நம்மளது அப்படி சொல்லல, எல்லாமே உண்மைதான். ஆனா என்ன அப்படின்னா வியாபகாரிகமா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு ஜீவாத்மாவா நம்ம இருந்துட்டு இருக்கோம். பரபிரம்மங்கிறது நம்மளை உடைய பரபிரம்மம். ஏன்னா எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து தானே. ஒரு ஆறுக்கு நான் அந்த ஆத்தை வாங்கிட்டோம் நம்ம. அப்ப அந்த யாருடையது? என்னோடதுதான். உள்ளுக்குள்ள ஏசி எல்லாம் இருக்கு, யாரோடது? என்னுடையதான். சேர் பெஞ்ச் எல்லாம் இருக்கு, யாருடையது? என்னுடையதான். மனைவி இருக்கா, யாருடையது? என்னுடையதுதான். குழந்தை இருக்கு, யாரோட குழந்தை? என்னோட குழந்தை தான் இல்லையா. அப்போ அந்த யார் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அந்த இடத்துல நம்ம கீழே நேம் போர்டு போடுறோம் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா விஜயராகவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயராகவனை தவிர அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, விஜயராகவன்கிற பேர்ல அவனோட சேர்ந்து அந்த வீடு வருது, அந்த வீடுக்குன்னு உள்ளான அந்த ஃபேனு, சேரு, ஏசி, கிச்சன் எல்லாம் வருது, அதுக்கு மேல அந்த குழந்தை இருக்கு, எல்லாமே சேர்த்து. அப்ப விஜயராகவன் போட்டோன்னா கீழே நேம் போர்ட்ல விஜயராகவன் மட்டும் தானே இருக்கு, இப்ப வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கா. ஆனா பேர் அந்த இடத்துல விஜயராகவன். ஏன்னா மத்தெல்லாம் அவளுடைய சொத்துன்னு ஆயிடுறது. அதனால தனியா நீ எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி உபநிஷத்துக்கள் சொல்றதே ஒழிய இதை தவிர வேறு கிடையவே கிடையாதுன்னு நம்ம சொல்றது கிடையாது அப்படிங்கிறத சொன்னோம். அதனால பரம்பிரம்ம புருஷோத்தமன் நாராயணன் அப்படிங்கிறது. புருஷோத்தமன்னா யார் அப்படின்னா புருஷன் அப்படிங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கும். புருஷோத்தமன்கிறது பெருமாளை மட்டும்தான் குறிக்கும். அக்ஷரம் க்ஷரம் அப்படின்னு பத்தாத்மாவை க்ஷரம்னு, அக்ஷரங்கிறது முக்தாத்மாவை சொல்றோம். இவா ரெண்டு பேருக்கும் மேல ஒருத்தன் இருக்கானா அவன் யார் அப்படின்னு கேட்டா பரமாத்மாவான பெருமாள். முக்தி அடைந்த நிலையில இருக்கக்கூடிய முக்தாத்மா பத்தாத்மாவை காட்டிலும் வசத்தி. ஏன்னா ஞான மலர்ச்சி உண்டு, அதுவும் சர்வஜத்துவம் உண்டு அந்த ஆத்மாவுக்கும். நமக்கெல்லாம் வைகுண்டம் போயிட்டோம் அப்படின்னா ஞான மலர்ச்சி உண்டு. அதனால நம்ம பெருமாளை போலே சர்வஜத்துவம் நமக்கும் ஏற்பட்டுடும். ஆனா நம்ம ரெண்டு பேரை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடியவன் தான் புருஷோத்தமனான நாராயணன். அதனால பரபிரம்மா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு சொல்லித்தரணுங்கிறதுனால நாராயண பரம்பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னா. சமீரிதான்னா புரியுறது இல்லையா என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. இவது பிரம்மன் தான், ஆனா அது பரபிரம்மம், அதுக்கு நாராயணன்கிற ஆகாரம் உண்டு. அந்த நாராயணன்கிறது நம்ம எல்லாம் நமக்கு சொத்தா இருக்கான், அதனால அவன் புருஷோத்தமனா இருக்கான் அப்படிங்கிற குணத்தோட எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, இதுக்குதான் சமீரிதா அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்க. சாஸ்திரம், சாசனாத்து சாஸ்திரம். ஒரு விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுனால சாசனாத்து சாஸ்திரம். உபனிஷத்தும் பெண்பால் தான், அதனால இந்த கீதையும் அதனுடைய சாரமாவே இருக்குங்கிறதுனால இந்த இடத்துலயும் அது பெண்பாலா இருக்கு. இதனுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா யாருடைய பிரசாதத்தினால அவாவா அந்த மகர்ஷிகளோ இல்ல அந்த கவிகளோ கவி பாடி அதனால அந்த கிரந்தங்கள்லாம் பிரசித்தமாச்சோ அப்படிப்பட்ட பிரசாதத்தை கொடுத்தவனான கிருஷ்ணன் அவனே திருவாய் மலர்ந்து அருளினான் அப்படின்னா அந்த கீதையினுடைய பெருமையை பத்தி என்ன நம்ம சொல்றது அப்படிங்கறத சொல்றான். அப்ப சமீரிதான சமயக் ஈரிதா, அஜ்ஞானம் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாது, தப்பான ஒரு ஞானம் கிடையாது. அவனே பிராப்தியன், அவனே பிராபகன், எல்லாத்துக்கும் அவனே காரணபூதன், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் அவனே, பிரளய காலத்துல தன்னுள்ள அடக்கக்கூடியவன் அவனே, எல்லாரோலையும் மேம்பட்டவன் அவனே, எல்லாரையும் தரிக்கக்கூடியவன் அவனே,
உள்ளுக்குள்ள அந்தராத்மாவாக இருந்து பிரேரணை பண்ணக்கூடிய நியந்தா சாமர்த்தியமும் அவனுக்கே உண்டு. அவன் சேஷி, நம்மெல்லாம் சேஷர்கள். வேதங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பொருளா இருக்கக்கூடியவன், வேத வேத்தியத்துன்னு சொல்றோமே, அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அவனிடத்துல ஒரு தோஷங்களும் தட்டாது. நமக்கு ஜீவாத்மாவுக்கு அந்த அஜித்தனுடைய சம்சர்க்கத்தினால ஞான குறைவு ஏற்பட்டுறது. ஆனா பெருமாளுக்கு அந்தராத்மாவா இந்த ஜீவனுக்குள்ளேயும் அந்த அஜித்துக்குள்ளேயும் இருந்தாலும் கூட அவனுக்கு தோஷம் தட்டாது. சர்வயே ஹேய ரகிதத்துவம், எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடியவன் அவன்தான். இந்த மாதிரி எல்லா குணங்களோடையும் சுவாவங்களோடையும் எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமான வஸ்துவாக புருஷோத்தமனாக இந்த கீதையிலே பிரதிபாதனம் பண்ணப்பட்டான் அப்படிங்கிறத சொல்றான். கீதா சாஸ்திரே சமீரிதான இது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு தெளிவு இல்லாம கிடையாது, எல்லாம் தெளிவா தெரியறது. ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு தப்பான ஞானம் கிடையாது. அவன் தான் புருஷோத்தமன், நம்மலாம் புருஷர்களுக்கு நம்ம நன்னா தெரியுது, ஜீவாத்மாங்கிறது வேறங்கிறது தெரியுது, நம்மள யார் தரிச்சுட்டு இருக்கான்னா பெருமாளுங்கிறது புரியுது, யார் நமக்குள்ள உட்காந்து அந்தராத்மாவே நியந்தா பண்றான், நியமனம் பண்றான். இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டா நான் பேசல, எம்பெருமான் உள்ளுக்குள்ள உட்காந்து பேசுறான். நீங்க கேட்கிறீங்கன்னா நீங்க கேட்கல, எம்பெருமான் உள்ளு உட்காந்து அந்த நியமனம் பண்றான். அதனால ஒரு காரியத்துல நம்மளால பிரவர்த்திக்க முடியாது. எங்கேருந்து வந்தோம்னா உபதான காரணம் நிமித்த காரணம் பெருமாள் தான். இன்னைக்கு யாருனாலும் நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு நமக்கு சோறு வருதுன்னு நம்ம சம்பாதிக்கிறோம்னா நமக்கு சோறு கிடையாது. ஏன்னா சோறை சாப்பிட்டா மட்டும் ஜீரணம் ஆயிடுமா? எப்படி ஜீரணம் ஆகும் இல்லையா? என்ன ஒண்ணு வைச்சித்திரியமா இருக்கு. நான் தான் சாப்பிட்டேன் அதனால ஜீரணம் ஆச்சுன்னு நினைச்சேன்னா அஜ்ஞானம் தானே எனக்கு அர்த்தம். நான் சாப்பிட்டதுனால எப்படி ஜீரணம் ஆகாது? நான் சாப்பிட வேணா சாப்பிடலாம், டிவியை பார்த்து சாப்பிடுறேன், என்ன சாப்பிட்றேனே எனக்கு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஜீரணம் ஆறுது அப்படின்னா எவ்வளவோ விஷயத்த பெருமாள் தான் நமக்கு உபகாரமா பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா? அந்த சில பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ்ந்துட முடியுமா? சாப்பாடு ஜீரணமாகலைன்னா உயிர் வாழ்ந்துட முடியுமா? இந்திரியங்கள் அந்த வேலை செய்யல அப்படின்னா உயிர் வாழ்ந்துட முடியுமா? எதனால உயிர் வாழ்ந்துட முடியும்? அவன் தான் நம்மளை காப்பாத்துறான் அப்படிங்கிற எண்ணம் தான் இல்லை. இதெல்லாம் குழப்பமே இல்லாம நமக்கு சொல்லித்தரான் அப்படிங்கிறதுதான் சமீதிதா அப்படின்னு. அவன் தான் புருஷோத்தமன். அப்ப முக்தாத்மா ஜீவாத்மான்னு முக்தாத்மா நிலையில இருந்தா கூட முக்தாத்மாவை காட்டிலும் உயர்த்தியானவன், நித்திய சூரிகளான சேஷாசனதாதிகளை காட்டிலும் உயர்த்தியானவன். அதனால அவனுக்கு புருஷோத்தமன் பேரு. நமக்கெல்லாம் புருஷர்கள்னு பேரு, அவனுக்கு புருஷோத்தமன் பேரு. புருஷோத்தமன் அப்படின்னா உத்தம புருஷன் அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா எல்லாரையும் நியமனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு தான் உண்டு. அதனால எல்லார காட்டிலும் விலட்சணமானவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்டவன் அவன். அதனால அவன் புருஷோத்தமன் அப்படிங்கறத நமக்கு சொல்லித்தருது. இது எல்லாத்தையும் நமக்கு சொல்றதா. அதனாலதான் இந்த சாஸ்திரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான சாஸ்திரமா இருக்கு. நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆச்சா, அது முதல் ஸ்லோகம். நிறைய பார்த்துட்டோம், இருந்தாலும் சொன்ன விஷயங்களை நிறைய தடவை திருப்பி சொல்லியிருக்கேன். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயணா பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. பக்திக்கு மட்டுமே இலக்கானவன் நாராயணன் பரதத்துவம் கீதை சாஸ்திரத்திலே நன்றாக விளக்கப்பட்டது. அந்த பக்தியை அடைவதற்கு கர்மமும் ஞானமும் வைராக்கியமும் அங்கமாக கொண்டது. அந்த பக்தி ஒன்றுக்கே இலக்கானவன், வேறு எதுக்கும் பெருமாள் இலக்கல்ல அப்படிங்கிறத சொல்றான். அப்ப நம்மலாம் பிரபத்தி சொல்றோமே அப்படிங்கிறது, பிரபத்திங்கிறது சரமஸ்லோகமா கடைசியில வரும். வேதாந்தத்துல பக்தி தான் பிராதானமா தெரியுது நமக்கு. பிரம்மசூத்திரத்துல பார்த்தாலும் பக்தி தான் பிரதானம். அதனால பக்திங்கிறது பிரபன்னனுக்கு பக்தி கிடையாதுன்னு கிடையாது, பக்தனுக்கு பிரபத்தி கிடையாதுன்னு கிடையாது. ரொம்ப அழகி அதெல்லாம் அந்த ரகசியத்திரய சாரத்துல ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. பிரபத்தினால்தான் நமக்கு மோட்சம். அதனால்தான் பெரியோர்கள்லாம் கத்தியத்திரயம் பின்னாடி அருளி செய்தார் இல்லையா? பிரம்மசூத்திரத்தெல்லாம் பண்ணிட்டு கத்தியத்திரயம் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் உண்டு. வேதாந்தத்துல இப்படிலாம் சொல்லப்படுறது இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியில சர்வதர்மான் பரித்தஜ்ஜன்னு சொல்லிட்டானே, குஹ்ய தமமான ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டான் பிரபத்தி அப்படிங்கிறது. பக்தி உண்டா பிரபந்தனுக்கு, பக்தனுக்கு பிரபத்தி உண்டா, பிரபந்தனுக்கு பக்தி உண்டானா ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே உண்டு. பக்தங்கிறது உணர்வு, பிரபத்திங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டுமே ஞான விகாசம் தான், ஒரு ஞானத்தினுடைய நிலைப்பாடு தான். ஆனா பக்திங்கிறது நமக்கு புரியறது இல்லையா? கண்கள்ல ஜலம் கொட்டுறதுன்னா பக்தி, மயிர் கூச்சல் எறியறதுன்னா பக்தி, அப்படியே பெருமான தியானம் பண்ணிட்டே இருக்கிறதுன்னா அது பக்தின்னு. இந்த பக்தியை யோகமாக கொண்டு இந்த பக்தி மூலமா தான் மோட்சம்னு சாதன ரூபமா இருந்தது அப்படின்னா அது பக்தி யோக நிஷ்டன்னு அர்த்தம். சாதன ரூபமா இந்த பண்ணக்கூடிய பக்தி இருக்கே, இப்படிப்பட்ட பக்தியை தான் பெருமாள் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். பெருமாள் நமக்கு எது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னா அந்த பக்தி. அந்த பக்தி யோகங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் ஏற்பட்டுடாது. அப்ப நேர் சாதனமா இருக்கக்கூடியது பிரபத்தி அப்படின்னு.
அப்ப பிரபன்னனுக்கு பக்தியே கிடையாதானா? பக்தி நிறைய உண்டு. அதுக்கு பேர் சாத்திய பக்தின்னு பேர். எம்பெருமானுடைய கருணையினால இந்த பக்தியானது பெருமாளுடைய அனுகிரகத்தினால தானே ஏற்பட்ட பக்தியா இருக்கும். அந்த நிலையில தான் பெருமாளும் இருக்க போறான். அந்த பக்திய கொண்டுதான் மோட்சங்கிறது கிடையாது. புரிஞ்சுட்டோம். பக்தி உண்டு, நல்ல பக்தி உண்டு. ஆச்சாரியர்களுக்கு இல்லாத பக்தியா? சுவாமி தேசிகன், பகவத் ராமானுஜர், சுவாமி ஆளவந்தார் இவாளுக்கு இல்லாத பக்தியா? இல்லையா? அந்த பக்திங்கிறது நிறைய உண்டு, அனந்தமா உண்டு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாள் எல்லாரும். பெருமாளுடைய திருநாமத்தை கேட்டோன்னா மயங்கி விழுந்துடுற. அவளுக்கு இல்லாத பக்தியா? அது பரபக்தி நிலை இல்லையா? அப்படின்னா அது பரபக்தி நிலை. ஆனா இந்த பக்திக்கு மோட்சம்னு அவன் நினைக்கலையா? பெருமாளுடைய கருணையே எதிர்பார்த்துட்டு அவன் திருவழியில பிரபத்தி பண்ணி அந்த பிரபத்தியினுடைய ஒரு ஒரு வைபவத்தினால இவாளுக்கு அந்த பக்தி ஏற்பட்டிருந்தா அவன் மனசுல நினைச்சுக்கிறா. அப்படின்னா அது சாத்த பக்தி. பிரபத்தியினால மோட்சம். ஆனா இவாளுக்கு இருக்கக்கூடிய உணர்வுங்கிற பக்தி சொல்றோமே, அந்த பக்திங்கிறது சாத்திய பக்தி. இதே பக்தி யோகனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, சாதனமே பக்தி தான். அதை கொண்டுதான் மோட்சமே வரணும். அப்ப அவனுக்கு பிரபத்தி உண்டானா உண்டு, அங்க பிரபத்தியா உண்டு. ஏன் அப்படின்னா அந்த பக்தி யோகத்துக்குன்னு தடைகள் நிறைய இருந்துருக்கு. அந்த தடைகள் எல்லாத்தையும் அவனுடைய முயற்சி எவ்வளவு பண்ணினாலும் போக்கிட முடியாது. அதனால அவன் கடைசியில என்ன பண்றான் அப்படின்னா, பக்தி யோகத்துக்கு பண்றதுக்குன்னு உண்டான விரோதிகள் எல்லாத்தையும் போக்கி தரணும். கண்ணாவும் திருவடியில விழறேன் அப்படின்னு. ஏன்னா பிரபத்திங்கிறத எல்லாத்தையுமே சாதிச்சு கொடுக்குமே. மோட்சம் வேணும்னா மோட்சத்தை கொடுத்துரும். பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுத்தா பக்தி யோகத்தை சாதிச்சு கொடுத்துரும். ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யத்தை சாதிச்சு கொடுத்துரும். இல்லையா? அப்ப பிரபத்திங்கிறது பக்தி யோகத்தை சாதித்து கொடுத்து அதற்கு அங்கமாக, ஆனா பக்தி யோகம் மூலமா இவனுக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னா, பக்தி யோக நிட்டனுக்கு அங்கமாக பிரபத்தி விதிக்கப்பட்டு அந்த பிரபத்தியினுடைய வைபவத்தினால் பக்தி யோகம் நல்ல நிர்விகனமாக முடிந்து அந்த பக்தி யோகின் வழியாக அவனுக்கு மோட்சம். பிரபன்னனுக்கு பக்தி யோகத்தை சாதனமாக இழையாது, பிரபத்தி பண்ண க்ஷணத்திலேயே அவனுக்கு மோட்சம் நிச்சயமாகி, ஆனா அதனுடைய வைபவத்தினால இருக்கக்கூடிய காலம்ல அனந்தமான பக்தி அவனுக்கு எம்பெருமான இடத்துல மோட்சம். வசுமதிஜி கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால பக்தனுக்கும் பிரபத்தி உண்டு, பிரபன்னனுக்கும் பக்தி உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால அந்த குழப்பம் வேண்டாம். யோக நாராயண பரம்பிரம்ம பக்தியேக கோச்சரஹா அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தினாலேயா பிரபத்தினாலேயா இல்ல, நமக்கெல்லாம் பிரபத்தினாலதான் மோட்சம். எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இப்ப பக்தி யோகம் நமக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டா, பக்திங்கிறது நமக்கு வேணும். இந்த பக்தி யோகத்தை நினைச்சுண்டு பெருமாள் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போறது இல்லை. நீ அனுபவி நல்ல சந்தோஷமா பரபக்திங்கிற ரூபத்தை. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம திருவாய்மொழி அனுபவிக்கிறோம் அப்படின்னா அனுபவ கிரந்தம் தானே. கண்கள் கழிக்கிற தன்மை தானே கொடுத்துட்டு இருக்கார். உடதிசை மொழியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகும் அப்படிங்கிறது. எனக்கு அச்சேதனமான இந்த உடல் கூட உருகும்படியா தெரியறது அப்படின்னா அது பக்தி இல்லையா? அதுதானே பக்தி. ஆனா உடல் உருகிறதுனால மோட்சம் கிடையாது. மோட்சம் எப்படி அப்படின்னா பிரபத்தினால மோட்சம் வந்துருது. ஆனா உடல் உருகினா ஒரு பெருமாள் இடத்துல அனுபவங்கிறது எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஆழ்வார்கள்லாம் நமக்கு காட்டி கொடுத்துட்டா.
ஞானினம் மாம் குருஷ்வா பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா. இந்த இடத்துல சொன்னியே உதாரா சர்வையே வைத்தே ஞானி து ஆத்மைவ மேமிதம் ஆஸ்திதா சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதின்னு சொன்னியே இல்லையா? வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா. மகாத்மான திருவாய் மலர்ந்த பேரு எனக்கும் வேணும். நீ கூப்பிட்டியே, நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டிய அந்த பேரு, அப்படிப்பட்டதான ஞானியா நான் மாத்தேன். சொல்லிருக்க வேண்டாமே, நான் பிரபத்தி பண்ணிட்டேனே போதும்னு சொல்லிருக்கலாமே, சொல்லலையே, வேணும்னு சொன்னேன். ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வா என்ன பாட்டு உன்னுடைய கருணையினாலே என்ன அப்படின்னு வேண்டான்னு சொன்னால தலையில வந்து விழும். ஏன் அப்படின்னா அவனுடைய கருணை தான் அதுக்கு காரணம். பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா பக்தியா து அனன்யாயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரட்டும் ச தத்வேன பிரவேட்டும் ச பரந்தபா அப்படின்னு சொன்னியே. அந்த பக்தியை தவிர வேறு ஒண்ணுத்தினாலையும் என்ன அடைய முடியாதுன்னு பெருந்து மார்பு தட்டிண்டியே. அப்படிப்பட்டதான பக்தி எனக்கு கூட அப்படிங்கிறத சொல்லிட்டு அதற்கப்புறம் பரபக்தி, பரஜானம், பரமபக்தி இது பூர்வகமாக உன்னிடத்துல நித்தியமான கைங்கரியம் வைகுண்டத்துல எனக்கு கொடு அப்படிங்கறத வரைக்கும் கேட்கிறார் இல்லையா? எனக்கு அனிஷ்டம் நிவர்த்தி ஆகணும். அனிஷ்டங்கிறது வேண்டாதது விலகணும். வேண்டாதது என்ன அப்படின்னா விபரீத ஞானம் இருக்கக்கூடாது. நான் பண்ணினுடைய பாப்பங்கள்லாம் நீ மன்னிச்சிடணும். நான் பண்ணக்கூடிய தப்பக்களை நீ மன்னிச்சிடணும். விபரீத ஞானத்தை நீ ஒழிக்கணும். மாயைங்கிறது ஒழிக்கணும். அதற்கு மேல எனக்கு ஞானத்தை கொடு, பரபக்தியை கொடு. அதற்கு மேல பரபக்தி பூர்வகமான ஒரு கைங்கரியத்தை கொடு. கைங்கரியத்தை இங்கேயும் கொடு, அங்கேயும் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அதற்கப்புறம் பெருமாள் சொல்றா, நான் தரேன் சக்கரதேவ பிரபன்னாய அப்படின்னு. ஒருத்தன் ஒரு இடத்துல எனக்கு சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு. அப்ப பரபக்தி உண்டா அப்படிங்கிற விசாரமே வேண்டாம். அவனுடைய கருணையினால பரபக்தி உண்டு. அப்ப பரபக்தி உண்டு அப்படின்னா அதை பத்தினதான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதானே உணர முடியும் இல்லையா? அதனால பக்தனுக்கு பிரபத்தி உண்டு, பிரபந்தனுக்கு பக்தி உண்டு. இதுல எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். பிரபத்தியினால மோட்சம். ஆனா பக்திங்கிற உணர்வுங்கிறது வேற. பிரபத்திங்கிற உணர்வு எப்படி இருக்கும்னு தெரியறது இல்லையா? எப்ப பார்த்தாலும் கைகளை கூப்பிட்டு கண்ணா உன்னை தவிர எனக்கு வேற கதி. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னு கேட்டா கண்ணன் பார்த்துக்க போறான். அது பிரபன்னனுடைய நிலை இல்லையா? எல்லாம் அவனுடைய பாடு. கல்யாணம் நடக்கணும், அவன் பார்த்துக்கணும். கவலைப்பட வேண்டியது யார்? அவன் தானே. நான் ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட்டேன் அப்படின்னு கேட்டா நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் கவலைப்படுறோம்? நான் என்னுடைய பொறுப்புன்னு நான் நினைச்சுட்டேன் இல்லையா? அதுக்காக லேசியா இருந்துடக்கூடாது. There is a very thin airline difference between being lazy and being lazy with the highest order of intelligence. சோம்பரை உகத்தி போலும்னு சொல்றா இல்லையா? அந்த சோம்பருங்கிறதும் லேசி தான். பொறுப்பு இல்லாம நிறைய பேர் இப்பெல்லாம் நடந்துக்கிறான். அதுவும் லேசினஸ் தான். ரெண்டும் வேற. உண்மையான ஞானத்தோட என்னுடைய பொறுப்பு, நான் காரியத்தை பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நான் பண்றதுனால எதுவுமே நடக்கல, பெருமாள்னால நடக்கிறதுங்கிறது ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் லேசினஸ். அப்படி இருக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறான். நீ பண்ணிட்டே தான் இருப்ப. கல்யாணத்துக்குன்னு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டே இருப்ப. குழந்தைய படிக்க வைக்கிறதுக்குன்னு உண்டான சம்பாத்தியத்தை எல்லாம் பண்ணிட்டே இருப்ப. ஆனா பண்ணும் பொழுது நான் சம்பாதிக்கிறதுனால குழந்தை வளரல, நான் சம்பாதிக்கிறதுனால குழந்தை படிக்கல, நான் பண்ணி வைக்கிறதுனால அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகல. பெருமாள் அனுக்கிரகம் பண்றான், நடக்கிறது. நல்ல வரனை எடுத்து கொடுத்தா, நான் பேசினேன், என் முகமாக பேசி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வரனா ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறான், நடக்கிறது. அப்படிதான் எண்ணிக்கணும். அதுதான் உண்மையும் கூட. எண்ணிக்கணுங்கிறதெல்லாம் நம்ம சும்மா சொல்லிக்கலாம், அதுதான் உண்மை. நம்மளால என்ன பண்ணிட முடியும்? எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு நான் பண்ணேன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? நிறைய பேர் இந்த பொண்ணுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அந்த பையனுக்கு நான் தான் பண்ணி. நீ என்ன பண்ணி கொடுக்கும்? உன்னுடைய குழந்தை குட்டிக்கே ஒழுங்கா பண்ணி தர முடியல, மற்ற வாழ்க்கை என்ன பண்றது? அப்ப நான்கிற எண்ணம் போயிடும், வரக்கூடாது. பெருமாள் தான் எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்தாங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் பிரபன்னனுடைய நிலை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு கேட்டா பெருமாள் காப்பாற்றணும். பயமும் பரமும் அன்று இல்லாம இருக்கக்கூடிய தன்மைக்கு பிரபன்னன் அர்த்தம். ஏதாவது ஒரு பயம் வந்துருது அப்படின்னா உடனே ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய, அவன் தானே காப்பாற்றணும். எனக்கு வேலை இல்லாம போயிடுத்து அப்படின்னா யார் பயப்படணும்? எனக்கு வேலை இல்லாம திண்டாட நான் போறேன் அப்படின்னு கேட்டா யார் பயப்படணும்? பெருமாள் தானே பயப்படணும். நான் ஏன் பயப்படுறேன்? உடம்பு வந்துடுத்து, வியாதி சரியா போகணும், குடும்பத்துல யார் அதை பத்தி கவலைப்படணும்? நான் கவலைப்பட்டு எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நான் என்ன டாக்டரா இருந்தாலும் எனக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு. என்னால என்ன காப்பாத்திட முடியும் இல்லையா? இல்ல அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறது என் கண்ணுக்கு தெரிய போறதா? இல்ல நான் ஒரு 10 டாக்டர் எடுத்துன்னு போயிட்டேங்கிறதுனால நான் சரி பண்ணிட முடியுமா? இப்ப நான் டாக்டர் கூட்டு போகாம இருப்பேனா? இல்ல கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா யார் காப்பாத்தணுங்கிற பயம் யாருக்கு இருக்கணும்? அவனுக்கு தானே இருக்கணும். ஏன் அப்படின்னா அவன் தானே பொறுப்பு அவன் இடத்துல இருக்கும் பொழுது பயம் எந்த இடத்துல இருக்கும்? பாத்திலேயே 2 பேர் இருக்கா, மனைவி கணவன் இருக்கா இல்லையா? கணவன் ஜாலியா கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு, மனைவிக்கு தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கு. ஏன்னா அவளுக்கு பதட்டமா இருக்கு, காரியம் நடக்கணுமே அப்படின்னு. அப்ப பதட்டமும் பொறுப்பும் சேர்ந்தா இன்டர்ரிலேட்டட்.
எந்த இடத்துல பொறுப்பு இருக்கோ அந்த இடத்துல பதட்டம் இருக்கும், பயம் வரும். ஸோ பயம் பரம் ரெண்டும் சேர்ந்து, பரம் இருக்கிற இடத்துல பயம் வந்துடும். அப்ப வேலை இல்லாம போயிட போறதோ அப்படின்னு ஏன் பயப்படுறோம்? என்ன நம்பி குழந்தை குட்டி இருக்கு இல்லையா? அப்ப பரம் இருக்கிற இடத்துல பயம் வந்துடுறது. அந்த பயம் அஸ்தானமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் காப்பாற்றணும். பயங்கிறது யாருக்கு இருக்கு? இந்த ஜீவனை உண்டாக்கினது அவன், இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது அவன், காப்பாற்ற வேண்டியது அவன். அப்ப எனக்கு கதி இல்லை, நீ தாண்டா காப்பாற்றணும், வேற எங்க போய் நான் விழுவேன், நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றது பிரபன்னனுடைய நிலை. என்ன நிலை ஏற்பட்டாலும் பிரபன்னன் என்ன எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் காப்பாற்ற போறான், எம்பெருமான் காப்பாற்ற போறான், எம்பெருமான் காப்பாற்ற போறான் அப்படின்னு. மரணத்துக்கு ஒப்பான ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட பயம் மனசுல வராதான். எய்தாப்புல புலி வருது, அந்த மாதிரி ஆசையா இருக்கு, எப்படி அந்த மாதிரி பயம் இல்லாம இருக்காது? எய்தாப்புல புலி வரும், பயப்பட மாட்டான். எப்படின்னா பிராட்டி சொன்ன மாதிரி, அது என்ன புலியா இருந்தா என்ன, சிம்மமா இருந்தா என்ன, கஜமா இருந்தா, என் பக்கத்துல ராமன் இருக்கான், எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டாலாம் தாயார். அந்த மாதிரி இருப்பான் ஒரு பிரபந்தன். அதே போல ஒரு இஷ்டம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாள் இடத்துல கைங்கரியத்தை தவிர அவனுடைய மனசை அசைக்கக்கூடியதான ஒரு விஷயம் இருக்கவே இருக்கா. எதுக்கும் அவனுக்கு இறங்கவே போறது இல்லை. பெரிய விஷயம்னு அவன் ஒண்ணு பார்த்துக்க, எல்லாமே திருணந்தான். திருநாய மேனேன்னு சொன்னா இல்லையா அவருடைய தனியன்ல, பகவத் ராமானுஜருடைய தனியன், திருநாய மேனே, எல்லாமே திருணந்தான் எனக்கு. எது இவரை அசைக்கும், இவர் அப்படியே உருகும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் இடத்துல பண்ணக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கே, அந்த பக்தியை தவிர வேறு எதுக்குமே இவளுக்கு அசையும். அதுதான் ஒரு அழகான பிரபன்னனுடைய நிலையா இருக்கும். அதனால ஒரு விஷயத்தை பார்த்து பயமே இல்லாம இருக்கக்கூடிய தன்மை இல்ல, அதுதான் பிரபன்னனுடைய தன்மை. பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு வேற சிந்தனையே இருக்காது, பெருமாளையே தியானம் பண்ணிட்டே இருப்பான். என்ன பண்ணினாலும் பெருமாளுடைய தியானம் தான் மனசுல இருந்துட்டே இருக்கும். வெளியில போயிட்டு இருப்பான், ஆடிட்டு இருப்பான், பாடிட்டு இருப்பான், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா காரியங்களை விட்டு வெளியில போக முடியாது இல்லையா? நம்ம யாரும் வனப்பிரஸ்தத்துல போய் ஒரு மகரிஷி மாதிரி தாடி வளர்த்துட்டு உட்காரல. எல்லாம் நம்ம ஆத்துக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கும். ஆத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை பத்தி பேச்சு வரும். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை நடத்தணும், நம்ம ஊருக்கு போகணும்னா அதுக்குன்னு உண்டான பிரயாணங்களை பார்க்கணும். ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், அல்லது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான காரியங்கள் இருக்குன்னா அதுல எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா அவனுடைய மனசு ஒவ்வொரு க்ஷணம் நடுவில் கேப் வந்துட்டே இருக்கே, அது எல்லாம் அவனுக்கு திருப்பி பெருமாள் இடத்துல போயிட்டே இருக்கும். பெருமாளுடைய சிந்தனையே இருந்துட்டு இருக்கும். அவனுடைய கருணையினால்தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். ஏதாவது ஒரு டைம் கிடைச்சிருச்சுன்னா அமைதியை விரும்பிடுவான். அவன் எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்டானா, அப்பாடா பெருமாளை பத்தி நினைச்சுக்கலாம். அப்பாடான்னு நினைக்கிறது வேற விதமாவும் நினைக்கலாம். அப்படி சொல்லல, போர் அடிக்கிறது, எனக்கு உட்காந்து நான் கொஞ்ச நேரம் டிவியை பார்க்கலாம், இல்லைன்னா எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கா, அது கிடையாது. அப்பாடா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளை பத்தி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிந்தனை பூரா 100% பெருமாளுக்கு கொடுக்கணும். எப்ப நான் 100% பெருமாளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டே இருந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருப்பான். அவருடைய பாசுரங்களை கேட்டுட்டே இருந்து அதனால கண்கள்ல தண்ணீர் வந்துட்டே இருந்துட்டு உருகி நான் தழுத்து இப்படியே இருந்துருப்பானா, அது பக்தனுடைய நிலை இல்லையா? எது யாருக்கு உண்டு அப்படின்னு ரெண்டுத்தையும் எப்படி விலக்கி பார்த்துட முடியும்? ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டும் விலக்கி பார்க்கவே முடியாது இல்லையா? அதனால பிரபன்னனுடைய ஒரு அழகு என்ன அப்படின்னு கேட்டா, அவ்வளவு பக்திய மனசுல தேக்கி வச்சுண்டு, அந்த பக்தி எம்பெருமானுடைய கருணையினால ஏற்பட்டு, அந்த பக்திக்கு போக்கு வீடாக இவனுக்கு மோட்சம் கிடையாது, பெருமாளுடைய கருணையினால இவனுக்கு மோட்சங்கிற எண்ணத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ்வானே, அப்படிப்பட்டவன் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கொடுத்துருக்கா ஆச்சாரியர்கள். அதனால பக்தியை நம்ம கஷ்டப்பட்டு சாஸ்திரத்தை கண்டு அதனால அபியாசங்கள்லாம் பண்ணி அதனால நமக்கு பக்தி வரல, பக்தி வரவும் போறதில்ல. அப்படிப்பட்ட ஆயுஷோ ஞானமோ பலமோ நமக்கு கிடையாது. ஆனா நமக்கு பக்தி பூரணமா வரும், ஞானம் பூரணமா வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாள் அவனுடைய திருவடியை டக்குன்னு தலையில அடிச்சுட்டு போயிடும். அந்த புடி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த புடி நான் தரேன் அப்படின்னு அடிச்சிடும். அவன் தரேன்னு முடிவு பண்ணிட்டானா யாராலும் தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்கவே முடியாது. அதனால பிரபன்னனுடைய வைபவத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா பக்தி யோகங்கிறது தெரிஞ்சுக்க பெருமாள் எந்த பக்தனை கண்டு எனக்கு பக்தன்னா ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனான்னு சொல்லுவான். அப்படி அப்ப அவன் பிடிக்கும்னு நினைக்க வேண்டாம், பெருமாளுக்கு என்ன பிடிக்கணுமே இல்லையா? எதையோ நம்ம நினைச்சிட்டு போறோமே. இப்போ ஆஃபீஸ்ல பாஸுக்கு the boss needs to have a great perception around me. என்னை பத்தி எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவாளும் பெருமையா பேசணும். யார் பெருமையா பேசணும்? பெருமாள் பெருமையா பேசணும். என்னோட குழந்தை அவன் எப்படி பண்றான் பார், ஒரு சமயம் கூட தர்மத்திலேருந்து விலகக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார் இல்லையா? அவனுக்கு என்ன கையில கிடைச்சிருக்கோ காசு, அது போறோம்னு நினைக்கிறான் பார். தப்பான விஷயத்துல காசு வரலாம், அவனுக்கு வேண்டான்னு நினைக்கிறான் பார். 100 ரூபாய் இருந்தாலும் அதை வேண்டான்னு நினைக்கிறான் பார் இல்லையா? ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவனுக்கு அகங்காரம் இல்லாம என்னுடைய கருணையினால பண்றேன்னு உண்மையா நினைக்கிறான் பார். வெறும் வாய் வார்த்தையில பேசல, நிஜமாவே நினைக்கிறான் பார். ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே, நம்ம வாய் வார்த்தையா இது பேசுறோம், உண்மையா இது நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். வாய் வார்த்தையா பேசாம உண்மையா நினைக்கிறான் பார்.
ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலே உடனே பெருமாளை பத்தி நினைக்கணும், என்னை பத்தி நினைக்கணும்னு ஆசைப்படுறான் பார். என்னிடத்துல வந்து அவனை கேட்கறதுக்கு விஷயமே இல்லை. கண்ணா உன்னை பத்தினதான ஞானத்தை மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்கிறான் பார். 1000 பேர் வரா, 1,00,000 பேர் வரா, கோடி பேர் வரா, எல்லாருக்கும் எனக்கு இதை கொடு அதை கொடு இதை நிவர்த்தி பண்ணுன்னு கேட்கிறா. அந்த குழந்தை வந்து என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவே தெரியல பாரு. அதுக்கு என் இடத்துல வந்து வெறுமை நின்றுண்டு என்ன சேவிச்சுட்டு இருக்கு பாரு. அந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லணுமே. ஞானித்து ஆத்மீவமே மத்தம்னு சொன்னானா அப்படிப்பட்டதான பக்தன் பக்த பக்தி மே தமே பிரியா சமேப்பிரியான்னு சொல்றாரு 12வது அத்தியாயத்துல. அகங்காரம் இல்லாம மவகாரம் இல்லாம அப்படி இருக்கிறவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா. கஷ்டம் வந்தாலும் துக்கம், சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா. எல்லா பூதங்களிடத்திலும் இனிமையாவே பேசக்கூடியவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனா அப்படிங்கிறதுலாம் சொல்றான். அப்படிப்பட்ட பக்தங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டாமோ, அந்த மாதிரி ஒரு இருக்க வேண்டாமோ. அதனால பக்திங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்பதானே பெருமாள் எதை பத்தி சொல்றான், அதெல்லாம் எப்படி உபநிஷத்துக்களோட சேரறது, அதை எப்படி நமக்கு பிரபத்தி ரூபமா நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் கொடுத்துட்டா அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுனால சாத்திய பக்தியேக கோச்சரஹா அப்படின்னா பிரபன்னனுக்கு கான்ட்ரடிக்டரி கிடையாதுங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சொல்றேன். இது வந்து பிரபத்திங்கிறத நம்ம பிரதானமா எடுத்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் எந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். எல்லாமே பொருந்தும். பக்திங்கிறது ரொம்ப வசத்தியான யோகம்தான். அதனால பக்தி யோகத்துக்குங்கிறது தாழ்மை கிடையவே கிடையாது. ஒரு சமயம் அடியனுக்கு கூட தோணும். ஏன்னா வந்து சில இடத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, பக்தி யோகனை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தவன் பிரபன்னன் அப்படிங்கறது போட்டிருக்கான். அவனுடைய வைபவத்துல 1000 மடங்கு இல்ல ஒரு வைபவம் தான் பக்தி யோகனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே எண்ணங்கள் எங்க போயிடுறது அப்படின்னா பக்தி யோகம் கொஞ்சம் தாழ்ந்ததோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சுவாமி தேசிகன் கிளியரா சொல்றார். பக்தி யோகங்கிறது உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டதான ஒரு விஷயம். பெருமாள் அதி அந்தரங்கமா பேசக்கூடியதான ஒரு விஷயம். பக்தன்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை கொண்டுதான் நீ அடையணுங்கிறது உபனிஷத்துக்கெல்லாம் ஒரே மூச்சா ஒரே பேச்சா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப பக்தி யோகத்துக்கு பெருமை கிடையாது. ஒண்ணுதான் விஷயம், அதுதான் உண்மை. அப்படின்னா பக்தி யோகத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறது தான் உண்மையை தவிர பக்தி யோகத்துக்கு குறைபாடே கிடையவே கிடையாது. பக்தி யோகத்துக்கு குறைபாடு கிடையவே கிடையாது. அதே மோட்சம் தான் பக்தினாலையும், அதே மோட்சம் தான் பிரபத்தினாலையும். அதே பரஜானம் பரமபக்தி தான் பக்தினாலையும், அதே பரஜானம் பரமபக்தி தான் பிரபத்தினாலையும், இல்லையா? அப்ப அந்த இடத்துல வைகுண்டத்துல போய் இவனுக்கும் முக்தாத்ம நிலை கிடைச்சிடும், அவனுக்கும் முக்தாத்ம நிலை கிடைச்சிடும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டா, யாருக்கும் அதுக்கு அதிகாரம் இல்லையே அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தாழ்மையை நினைத்து பக்தி யோகத்துல தாழ்ச்சி கிடையாது. நம்மளிடத்துல தாழ்ச்சி, நமக்கு அதுக்கு யோகியதை இல்லை, அதனால நமக்கு சுலபமா பிரபத்திங்கிற ஒரு வழியை கொடுத்திருக்கான்னு நினைச்சு எம்பெருமானுடைய கருணையில ஊன்றி இருக்கிறமே ஒழிய பக்தி யோகத்து தாழ்ந்ததுங்கிற எண்ணம் பிரபந்தனுக்கு ஒரு காலம் வரக்கூடாது. ஏன்னா உபனிஷத்துக்கள்ல கொண்டாடப்பட்டது அது. உபனிஷத்துக்கள்ல அவ்வளவு கொண்டாடி இருக்கிறது பக்தி யோகத்தை பத்தி தான் கொண்டாடி இருக்கு. பரபிரம்மத்தை பத்தி பேசியிருக்கு, பக்தி யோகத்தை பத்தி பேசியிருக்கு. பரபிரம்மத்தை பத்தி பேசியிருக்கு, பக்தி யோகத்தை பத்தி பேசியிருக்கு. அப்படி இப்படி தாழ்மையா இருக்க முடியும். அதுதான் உண்மை. பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா தெரியும் அவனுக்கு எல்லாருக்கும் அது யோக்கியத்தை இருக்க முடியாது. அதுக்கப்புறமும் நான் சரமமான உனக்கு ரகசியம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மன்மனாபவா மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருங்கிறத சொல்லி அது உனக்கு ஈடேறணும் அப்படின்னா சர்வதர்மான் பருத்தஜ மாம் ஏகம் சரணம் பிரஜா அப்படிங்கிறது ரகசியமான ஒரு விஷயத்தை கடைசியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் விட்டா சர்வதர்மாத்தை மட்டும் பிடிச்சுண்டா அதை அப்படியே விஸ்தாரணம் பண்ணி கொடுத்து இந்த குழந்தைகள் பின்னாடி வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் இது மட்டும்தான் பொருந்துங்கிறதுனால அதை நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அதுவும் ஆச்சாரிய ரூபமா நமக்கு கிடைக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு சுலபம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு எண்ணணுமே ஒழிய பக்தி யோகத்துக்கு தாழ்மைங்கிற எண்ணம் வரவே கூடாது. அச்சா, அதனால சாத்திய பக்தியேக கோச்சரஹா அப்படிங்கறத நமக்கு பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுறது. என்னது இந்த இடத்துல? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே ஏற்கனவே பார்த்தது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா இந்த இடத்துல சொல்லப்படுறது. என்னது? ஆத்மானுபூதி சித்தர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. பூர்வ ஷட்கங்கள் 6 பிரிச்சு 6, 12, 18. முதல் 6ல என்ன சொல்லப்படுறது? அதனுடைய கோல் என்ன தெரியுமா? ஆத்ம அனுபூதி சித்தி. அப்ப ஆத்மானுபவம்னு அர்த்தம். ஜீவாத்ம அனுபவம், ஜீவாத்ம தரிசனம். ஜீவாத்மா இன்னது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா பிரத்யக்ஷன் அர்த்தம். தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு விஷயம், நன்னா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு விஷயம். எந்த அளவுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்மூடிட்டு இருந்தாலும் நம்மளால பண்ணிட முடியும். அதான நிஜமா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு தரிசன சமானாகாரம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட பார்க்கிற மாதிரி இருக்கும்.
இந்திரியங்கள்னால இந்த விஷயங்களை பார்க்கலாம். நெல்லிக்கனியை கையில வச்சுட்டோம் அப்படின்னா இந்திரியங்கள் இருக்கு, கண்ணுங்கிற இந்திரியம் இருக்குங்கிறதுனால நமக்கு நேரா பார்த்துடலாம். குழப்பமே இல்லை. சாஸ்திரம் தான் கொண்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உடனே ஒரு வேதத்தை எடு, நெல்லிக்காயை பத்தி என்ன போட்டிருக்கு பாரு, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ பாரு, பார்த்தாலே அது என்ன கலர்ல இருக்கு, தொடறதுக்கு எப்படி இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கு, அதுக்குள்ள ஒரு கொட்டை இருக்கு, இதனுடைய மருத்துவம் என்ன, தன்மை எல்லாம் தெரிஞ்சிடும். சாஸ்திரம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷமா தெரியுது, அப்புறம் சாஸ்திரம் எதுக்கு? ஆனா பிரத்யக்ஷம்ங்கிறது அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டே. அது இந்திரியங்கள்னால இதெல்லாம் கிரகிக்க முடியுமோ அதெல்லாம் தானே பிரத்யக்ஷத்துல நம்மளா தெரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்மாவை படி எப்படி பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சாஸ்திரங்களை கொண்டு தெரிஞ்சு அந்த வழியில நடக்கும் பொழுது பிரத்யக்ஷ சமான ஆகாரம் தோன்றும், வரும். இப்ப இல்ல, ஆனா வரும். அந்த அபியாசத்தை பண்ணினோம்னா வரும். பாட ஆரம்பிச்ச உடனே பாட்டு வந்துருமா? 15 வருஷம் ஆகுறது இல்ல, அபியாசம் பண்ணினதுனால தானே வருது. இல்லைன்னா பிருகா வந்துருமா? வரலையே. எப்ப வரும்? 15 வருஷம் உழைக்கணும், உழைச்சா வரும். வராம இருக்காது. இதுவும் வரும். நமக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டாப்பிங் இருக்கு. என்ன டாப்பிங் அப்படின்னா, பெருமாளுடைய கருணை இருக்கு. அதனால 15 வருஷம் அபியாசம் பண்ண வேண்டாம், 2 வருஷம் அபியாசம் பண்ணாலே வந்துடும். இல்ல 1 வருஷம் நம்ம ஆசைப்பட்டாலே வந்துடும். ஏன் அப்படின்னா பெருமாள் கருணை இருக்கே, அதனால அவன் பிளஸ் பண்ண போறான். அதனால பிளஸ் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா நம்ம உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு சொத்து இருக்கு. அப்பா அம்மாவே ஏற்கனவே 2 கோடி நமக்கு சம்பாதிச்சு வச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. அப்ப நீ வாழ்க்கைக்குள்ள சோம்பேறியா இருந்தா கூட உன் வாழ்க்கையை நீ நடத்த முடியும். காரணம் என்ன? சொத்து ஏற்கனவே இருக்கு. அதான் பெருமாளுடைய சொத்து. நமக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா கருணைங்கிற சொத்தை கொடுத்துட்டான். இனிமே நீ ஒன்னும் பெருசா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா அப்படி மீனா நிப்பிண்டு அப்படியே போயிட்டே இருந்தா போறோம். தானாவே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? பெருமாளுடைய அனுகிரகம் கூடவே இருக்கு. இருந்தாலும் ஆத்மானுபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை அனுபவம் பண்ணணும், நேரா பார்த்து அனுபவம் பண்றா போல பண்ணணும். சாஸ்திர ரீதியா அவனை தெரிஞ்சுண்டு அதற்கு மேல ரியலா பாக்குறா போலயே பார்த்து அவனுடைய பூர்ணமான அனுபவத்தை பண்றதுதான் முதல் 6 அத்தியாயங்களுடைய நோக்கம். அந்த ஆத்ம தரிசனம்னு சொல்றோமே, ஆத்மானா ஜீவாத்மான்னு சொல்றோம். பரிணாமமா உள்ளுக்குள்ள உட்காண்டிருக்கே அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது. ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடனே தெரிஞ்சிருமா? உட்காந்து இந்தா எனக்கு ஆத்மா தெரியணும் என்ன தெரிஞ்சிருமா? ஒன்னும் தெரியாது. அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பண்ணணும் அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்ற. கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்னது? ஞானத்தை அடியாக கொண்ட நிஷ்டை ஞான யோகம், கர்மத்தை அடியாக கொண்ட நிஷ்டை கர்மயோகம். நிஷ்டை அப்படின்னா பலன் கிடைக்கிற பிறகு ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கிறது. 125 கிலோமீட்டர் சொன்னேன் அப்படின்னா 2 கிலோமீட்டர் பண்ணவொன்னு ஓ அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுது. வழி அதுதான். ஆனா ஸ்ரீரங்கம் போற வரைக்கும் நீ நடந்துதான் ஆகணும். அதுக்கு தான் நிஷ்டைன்னு பேர். பலன் கிடைக்கிற வரைக்கும் விடேன் தொடேன்னு பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தான் நிஷ்டைன்னு பேர். விடக்கூடாது, அதுக்குதான் நிஷ்டை. நிஷ்டை இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப கர்மத்தை அடியாக கொண்ட நிஷ்டைக்கு கர்மயோகம்னு பேரு, ஞானத்தை அடியாக கொண்ட நிஷ்டைக்கு ஞான யோகம்னு பேரு. நிஷ்டைங்கிறது பலன் கிடைக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கிறது. கர்மாவையே பண்ணிண்டு அதை பண்ணும் பொழுது நான் கர்த்தா கிடையாது, என்னுடைய கர்மா கிடையாது, இதனால வரக்கூடிய பலன் என்னுடையது கிடையாதுன்னு பகவத் பிரீத்தியர்த்தமாகவே பண்ணக்கூடிய அவனுடைய வருணாசிரம தர்மத்துக்கு கர்மயோகம்னு பேர். எம்பெருமான் யார், ஜீவாத்மா யார், இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தங்கிறத கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணி ஆசனாதி ஒரு தன்மையோடு தியானம் பண்ணுறதுக்கு ஞான யோகம் அப்படிங்கிறது பேர் இல்லையா? நீ தபசு பண்ணலாம், தீர்த்தம் பண்ணலாம் இல்லையா, அல்லது ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணலாம், அல்லது தானம் பண்ணலாம். ஆனா இது எது பண்ணாலும் பண்ணும் பொழுது இது எம்பெருமானுடைய காரியங்கிற ஒரு மனசோட பண்ணானா அது கர்ம யோகமா நமக்கு மாறுது இல்லையா? உத்தேசியம் என்ன அப்படின்னா யோகம். யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா வழி. அந்த நிலை, அந்த நிலையில அப்படியே அவனையே ஆத்ம சிந்தனம் பண்ணக்கூடியதான நிலை இருக்கே, அதுதான் நமக்கு பண்றோம். யோகம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா சாட்சாத்காரம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு ஆசனங்கள்ல உட்காண்டு ஆத்மாவை பார்க்கணும்னு ஒரு சித்தம் சமாதியான ஒரு நிலையில இருக்கே, அப்படிப்பட்டதான நிலை, அப்படிப்பட்டதான காரியத்தை யோகம்னு சொல்லுவோம். இல்ல அதனால பெற்றுக் கொடுக்கக்கூடியதான உண்மையான சாட்சாத்காரத்தையும் யோகம்னு சொல்லுவோம். நீ எதுக்காக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்க, யோகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ஆத்மாவை உள்ளபடி பார்க்கணுங்கிறதுக்காக. அதனால உள்ளபடி அது எப்படி இருக்குங்கிறத சிந்தனை பண்ணி ஒரு யோகத்தினுடைய சித்தி ஏற்படும் பொழுது ஆத்மாவை நீ பார்த்துருவ. அதுக்கு யோகம் அப்படிங்கிறது பேர். அதுக்கு முன்னாடி நீ ஞான யோகம் கர்ம யோகத்தை நீ பண்ணணும். அப்பதான் உனக்கு ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ணி சாட்சாத்காரம் கொண்டு போற அளவுக்கு உன்னால பண்ணிட முடியும்.
இல்லையா? அதனால ஞான யோகத்தை காட்டிலும் அது வேறுபட்டது, ஆத்மானுபவத்தை காட்டிலும் அது வேறுபட்டது. அப்ப அது என்னது அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு தியானம்னு சொல்றா போலி ஸ்மிருதி சந்ததி ரூபம். ஸ்மிருதி சந்ததி அப்படின்னா எண்ணங்களுடைய கோர்வை. மெடிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு காமன் இங்கிலீஷ் வேர்ட் நமக்கு கிடைக்கிறது. தியானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. அந்த தியானத்துல ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கும்னா அந்த யோகம். அந்த யோகத்தினுடைய பலனா என்ன கிடைக்க போறதுன்னா, ஆத்மா கண்ணுக்கு தெரிய போறது. நெல்லிங்கை கனி போல் நம்ம கண்ணுக்கே தெரிய போறது. அது ஆத்மானுபவம். அதற்கு முன்னாடி நீ ஞான யோகம் கர்மயோகம்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்கு தியானம் சித்திக்கும் அப்படிங்கறத சொல்றோம். அதனால அது யோகம். எதை லட்சியமா இந்த ஆத்மாவை பார்க்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு பண்றக்கூடியதான யோகத்துக்கு யோகம், அந்த காரியத்துக்கு காரியம், அந்த யோகம் அப்படிங்கிறது சொல்றோம். சுசம்ஸ்கிருதே அப்படின்னு கேட்டா இது பெருமாளுக்கு அதீனமானப்பட்டது. இந்த யோகம், இந்த கர்மயோகம் ஞான யோகம் பண்ணும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு அதீனமான ஒரு விஷயம். அவனுடைய சந்தோஷார்த்தமாக நான் பண்றேன். இதுக்கு வேற எந்த பலனும் கிடையாது. அவனுக்கு தான் இந்த பலன். இது முகமா பெருமாளுடைய தியானத்தை நான் பண்ண போறேன், அதனால பெருமாள் சந்தோஷப்பட போறாங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணக்கிறதுக்கு சுசம்ஸ்கிருதே. சம்ஸ்கிருதே அப்படின்னாலே என்ன? சம்ஸ்காரம் நம்ம என்ன சொல்றோம்? நன்னா அப்படின்னா ஒரு சிக்க வச்சுக்கிறது சம்ஸ்காரம், நெத்திட்டுக்கிறது சம்ஸ்காரம், ஆராதனை பண்றது சம்ஸ்காரம், ஒரு சுத்தியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது சுசம்ஸ்கிருதமா நம்ம பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காரியத்தை எப்படி பண்ணணுமோ அந்த ரீதியில பெருமாள் சந்தோஷப்படக்கூடியதான தன்மையோட பண்றதுக்கு சுசம்ஸ்கிருதின்னு பேர். எதை வச்சு பெருமாள் சந்தோஷப்படுவான் அப்படின்னா, அவனுக்கு அதீனமான விஷயங்கள் இதெல்லாம் அவனுடைய பிரீத்தியர்த்தமாக நம்ம பண்றோம், பலன்ல எனக்கு ஆசை கிடையாது அப்படிங்கிற ஒரு புத்தியோட பண்ணக்கூடியதான இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் சுசம்ஸ்கிருதே அப்படிங்கிற சொல்றோம். புரிஞ்சுடுத்து இல்லையா? அதனால இந்த 3 ஸ்லோகங்கள்னால முதல் ஸ்லோகங்கள்ல முதல் 6 அத்தியாயத்தினுடைய தன்மைகள் சொல்லப்படுறது. ஞான யோகம், கர்மயோகம், இதை அடியாக கொண்ட நிஷ்டைனா பலன் கிடைக்கிற வரைக்கும் தொடேன்னு பண்றது. அதனால யோகம் சித்தியாகும். அந்த யோகத்து இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஆத்மாவை பார்த்துருவோம். இது எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, பக்தி யோகத்துக்கு முதல் படி அதிகாரம் இதனால்தான் நமக்கு கிடைக்கிறது. அதனால நமக்கு அது வேண்டியிருக்கு. அடுத்தது மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபிர் நிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா. மத்தியமே நடுவில் இருக்கக்கூடியதான 7 to 12 சாப்டர், 7 to 12 அத்தியாயங்கள், 7லேருந்து 12 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்படுறது? பகவத் தத்துவ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? முதல் 6 அத்தியாயங்கள்ல பகவானை பத்தி பேசல, ஜீவாத்மாவை பத்தி தான் பேசுறது. பகவானை எப்படி அடையணுங்கிறத பத்தி பேசல, ஜீவாத்மாவை எப்படி பார்க்கணுங்கிறத பத்தி பேசுறது. தத்துவம் ஜீவாத்மா, ஹிதம் அந்த ஜீவாத்மாவை எப்படி சாட்சாத்காரம் பண்றது. இது 2 தான் முதல் 6 அத்தியாயங்கள் பேசப்படுறது. நடுவில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பரதத்துவமான விஷயம், அந்த பரதத்துவ விஷயமான ஸ்ரீயஸ்பதியான நாராயணனை நேரா எப்படி அடையணும் அப்படின்னா, பக்தி கொண்டு அடையணும். ஆத்மாவை எப்படி அடையணும்? முதல் 6 அத்தியாயங்கள். பரமாத்மாவை எப்படி அடையும்? 2வது 6 அத்தியாயங்கள். ரொம்ப கிளியர் டிஸ்டிங்ஷன். முதல் 6 அத்தியாயங்கள்ல ஜீவாத்மானா என்னது, ஜீவாத்மாவுக்கும் சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஜீவாத்மாவை எப்படி அடையிறது, அதுக்கு அங்கங்களா கர்மயோகம், ஞான யோகம். பரமாத்மாங்கிறது என்னது, பரதத்துவங்கிறது என்னது, அந்த பரதத்துவத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம், அந்த பரதத்துவத்தை எப்படி அடையிறது, பக்தி யோகத்தை கொண்டு அடையிறது. இது 2வது அத்தியாயங்கள்ல, 2வது 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்படுறது. பகவத் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகுறது அப்படின்னா, சகல ஜகத்துக்கு ஏக காரணம் யார்? இல்ல ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னா பகவத் தத்துவத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறதுனால என்ன அர்த்தம்? ஜெகத்காரண பூதன் யார்? ஜன்மாத்யஸ்ய யதஹா. இந்த ஜெகத்து யாரால ஏற்பட்டிருக்கு? உபாதான காரணம், நிமித்த காரணம்னு 2 சொல்லுவோம். இந்த காரணம் யார்? தோஷமே தட்டாதவன் அந்த புருஷோத்தமன் யார்? அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் யார்? உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன் யார் அப்படின்னா அதுதான் பகவத் தத்துவம். இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் பரபிரம்மம் அப்படிங்கிற தத்துவம் பொருந்தவே பொருந்தும். வேற யாருக்கும் அது பொருந்தாது. முக்கியமா ஔபச்சாரிகமா சொல்லலாம் தான் சொன்னோம் இல்லையா? ஔபச்சாரிகமா பகவான்கிற சப்தத்தை கூட நம்ம மற்ற இடத்துல போடலாம். ஆனா முக்கியமா பிரதானமா ஒரு இடத்துல மட்டும்தான் சேரும். அது என்ன அப்படின்னு கேட்டா, அது என்ன அப்படின்னா, அது பெருமாளுக்கு மட்டும்தான். பகவானையே தத்துவமாக கொண்டது பகவத் தத்துவம்னா என்ன அப்படின்னா, ஒரு பிரமாணத்தை கொண்டே அறிய வேண்டிய விஷயத்துக்கு தத்துவம்னு பேர். தத்துவம்னா என்னது? பகவத் தத்துவ யாதாத்மியான்னு சொல்றோம் இல்லையா? அந்த பகவத் தத்துவம்னா என்ன?
ஒரு பிரமாணத்தை கொண்டு இன்னது இந்த விஷயம் அப்படிங்கிற அறியது நம்ம தத்துவம்னு சொல்றோம். அதுதான் டெஃபினிஷன் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன டெஃபினிஷன் அதுக்கு? தத்துவம் இஹ பிராமாணிகா பதார்த்தா அப்படின்னு சொல்றார். தத்துவம்னா என்னன்னா, ஒரு பிரமாணத்தை கொண்டு அறிய வேண்டிய விஷயம் அல்லது பதார்த்தம் இல்ல ஆப்ஜெக்ட், அதுக்கு நமக்கு தத்துவம் அப்படிங்கறத சொல்றோம். இந்த இடத்துல என்ன பிரமாணம்? வேதம் தான் பிரமாணம், உபனிஷத்துக்கள் தான் பிரமாணம். அதனால அறியப்படக்கூடிய பதார்த்தம் என்ன அப்படின்னா பரதத்துவம். அதுவும் ஒரு தத்துவம் தானே. அதனால தத்துவம் அப்படிங்கறத சொல்றோம். தத்துவம்ங்கிறது பிராமாணிகமா பிரமாணமா இருக்கணும். சும்மா நம்ம ரேண்டமா நமக்கு தோன்றதுலாம் சொல்லிட முடியாது. பிரமாணத்துல என்ன இருக்கோ அதை தான் பேசணும். வேதம் தான் நமக்கு பிரமாணம், வேதாந்தம் தான் நமக்கு பிரமாணம். புனிஷத்துக்கள் என்ன சொல்லப்படுறதோ அதை இருக்கிறபடி உள்ளபடி அதை பிரமாணமாக கொண்டு அறிய வேண்டிய பதார்த்தத்துக்கு தத்துவம் அப்படின்னு சொல்றது. பகவான்கிற தத்துவம். அச்சித்துன்னு தத்துவம் இருக்கு, சித்துன்னு தத்துவம் இருக்கு, பகவான்கிற தத்துவம் இருக்கு. அப்ப பகவான்கிற தத்துவத்தை வேதங்கிற பிரமாணத்தை கொண்டு அறியக்கூடியதுக்கு பகவத் தத்துவம் அப்படின்னு அர்த்தம். யாதாத்மிய அவாப்தி சித்தையே அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி. அவன்தான் புருஷோத்தமன், அவன்தான் தாரகன், அவன்தான் நியந்தா, அவன்தான் சேஷி, அவன்தான் கர்த்தா, அவன்தான் ரக்ஷகன். அவனிடத்துல எந்த விதமான தோஷங்களும் தட்டாது, எல்லாருக்கும் அந்தர்யாமியா உட்காந்துருக்கான் அப்படின்னா அதுதான் அவாப்தி. யாதாத்மியம். எப்படி அவன் இருக்கானோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். எப்படி அவன் இருக்கானோ அந்த மாதிரி இருக்கிறவனை அடையணும். எப்படி அவன் இருக்கானோ அந்த மாதிரி இருக்கிறவனை உணரணும். எப்படி இருக்கானோங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஆகாரத்துல பெருமாள் இருக்கானோ அந்த ஆகாரத்துல உள்ளது உள்ளபடியே அவனை அனுபவித்து, அவனை அறிந்து, அவனை உணர்ந்து, அவனை அடைந்து, அதனால் அவாப்தி சித்தியர்த்தே. எப்படி இருக்கானோ அப்படி அடையணுமே இல்லையா? ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு இதுதான் மோட்சம்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுதான் இவன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, வைகுண்டங்கிறத உணர்ந்து, அவன் புருஷோத்தமன்கிறத தெரிஞ்சுண்டு, ஸ்ரீபூமி நீலா பிராட்டியோட இருக்காங்கிறத தெரிஞ்சுண்டு, நான் அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்துங்கிறத தெரிஞ்சுண்டு, இந்த ஜகத்துக்கு காரணம் நம்ம பண்ண சம்சர்க்கம்ங்கிறத தெரிஞ்சுண்டு, கர்மாங்கிறத தெரிஞ்சுண்டு அவன் அடையணும். அப்படி அவனை தெரிஞ்சுக்கணும், அப்படி அவனை உணரணும், அப்படி அவனை அடையணும் அப்படிங்கிறது பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே அப்படிங்கிறத சொல்றோம். சித்தி அப்படின்னா ஒரு அவிச்சின்னமே, ஒரு இடைவெளியே இல்லாத ஒரு ஆனந்தத்தோட அவனை அனுபவிக்கிறதுக்கு சித்தின்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப சிம்பிளா வைகுண்டத்துல போய் நித்தியமான கைங்கரியம் பண்றது நம்ம இப்படி சொல்றோம். ஆனா அவாப்தி சித்தையேனா அவனை அடைய பெற்று கொடுத்துரும். பிரம்மானுபவம்னு சொல்றோம் இல்லையா? பரிபூர்ணமான பிரம்மானுபவம். அது எங்க கிடைக்கும்? வைகுண்டத்துலதான் கிடைக்கும். அப்போ இந்த ஜீவன் இங்கேருந்து விட்டு போகணும். போய் வேற ஒரு அப்ராக்கிருதமான சரீரத்தை எடுக்கணும். எடுத்துண்டு அவன் இருக்கக்கூடியதான லோகமான வைகுண்டத்துல ஒரு காலம் திரும்பியே வரணுங்கிற அவசியம் இல்லாம பூரணமான ஞானம் மலர்ச்சி ஏற்பட்டு உள்ளதுக்குள்ளபடி ஆனந்தம் எப்பயுமே மனசுல இருந்துட்டே இருந்து பரிபூர்ணமா இருந்துட்டு அந்த ஆனந்தத்துக்கு பரிவாகமாக அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றதுதான் அவாப்தி சித்தர்த்தே. சித்தி அப்படின்னா ஹைட்ஸ், அதுதானே சித்தி. ஆனந்தமா அவனுக்கு அனுபவிக்கணும், அளவே இல்லாத ஆனந்தத்தோடு அவனை அனுபவிக்கணும். அதுக்குதான் அவாப்தி அப்படின்னு. அது எங்க கிடைக்கும்? அங்கதானே கிடைக்கும், வைகுண்டத்துல தானே கிடைக்கும். ஞான கர்மாபிர் நிர்வர்த்தியா அப்படின்னு ரெண்டாவது லைன்ல ஞான கர்மாபிர் நிர்வர்த்தியா அப்படின்னா ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தினால இருந்தா இந்த பக்தி யோகம் கிடைக்கும். அந்த பக்தி யோகா பிரகீர்த்திதா அப்படிங்கிறத சொல்ற. பக்தி யோகத்தை பத்தி தான் சொல்லப்படுறது. அது எதனால ஏற்படும் அப்படின்னா ஞான யோகத்தினாலையும் கர்ம யோகத்தினாலையும் ஏற்படும் அந்த பக்தி யோகம் இந்த 2வது 6 அத்தியாயங்கள்னால சொல்லப்படுது. பகவான்கிற தத்துவம் அவனை எப்படி அடையிறது, அவன் அடையறதுக்கு வழியான பக்தி யோகம், அதுக்கு ஞானமும் கர்மமும் எப்படி துணை புரியறது இப்படிங்கிறதுனால இவர் சொல்றார் அப்படிங்கறத நமக்கு சொல்றார். இல்ல கீதா பாஷ்யத்திலையும் அழகா அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். கீதா பாஷ்யத்துல இதே அர்த்தங்களை பகவத் ராமானுஜர் எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா சொல்றார். 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஷ்யத்தினுடைய அவதாரிக்கை இருக்கு. 7வது அத்தியாயத்துக்கு முன்னாடி அவதாரிக்கை. என்னால முடிஞ்சா நான் ஷேர் கூட பண்றேன் அந்த ஸ்கிரீனை. அவதாரிகை பிரதமேன அத்தியாய ஷட்கேன. ஸ்கிரீன் கிடைக்கிறதா பாக்குறேன், கிடைச்சேன்னா நான் ஷேர் பண்றேன், சேர்ந்தே அனுபவிக்கலாம்.
எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இருந்தாலும் நான் எப்படியா இருந்தாலும் அதை வாசிக்க போறேங்கிறதுனால நீங்க பார்க்கலாம். புரியலனாலும் பரவாயில்ல. அதனுடைய எக்ஸ்பிளைன் எப்படி அர்த்தத்தை நான் சொல்ல போறேன். இப்ப மேல டார்க்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம். கீழே அந்த லைனுக்கு கீழே இருக்கிறது அந்த கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி தேசிகன் அருளி செய்ததான தாத்பரிய சந்திரிகை. வெறும சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அந்த கீதார்த்த சங்கிரகத்தை அந்த சங்க ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களே இவ்வளவு அழகா இந்த இடத்துல நமக்கு எடுத்து கொடுக்கிறார். அப்படியே வாசிக்கிறேன் நான். இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு வேற எப்ப நேரம் வரப்போகுது? கீதார்த்த சங்கிரகம் மட்டும்தான் சேவிக்கணும். இருந்தாலும் இந்த ஒரு வியாஜத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த ஒரு வார்த்தைகளாவது கண்ணால பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால இதை நான் ஷேர் பண்ணி நம்ம எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ பண்ணலாம். அத சப்தமோத்யாயः, அதனுடைய அவதாரிக்கை இது. கீதா பாஷ்யத் பிரதமேன அத்தியாய ஷட்கேன, முதல்ல இருக்கக்கூடியதான 6 அத்தியாயங்கள்ல பிரதமேன அத்தியாய ஷட்கேன பரமப்ராப்ய பூதஸ்ய, இந்த ஜீவனுக்கு எது பிராப்யம், அடைய வேண்டிய வஸ்து, பரம புருஷார்த்தம்னு சொல்லுவோமே, அந்த புருஷார்த்தம் என்னது? பரமப்ராப்ய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணஹா, பரபிரம்மாதான் அடைய வேண்டிய வஸ்து. காரணம் து தேயா, காரணங்கிறது யார்? இந்த ஜகத்துக்கு காரணம் என்னங்கிறது பெருமாள் தான். அந்த ஜெகத் காரண வஸ்துவை தான் நீ தியானம் பண்ணணும், அதை தான் நீ அடையணும். அது காரண வஸ்துவாவே இருக்கிறதுனால தான் நீ அடைய வேண்டியிருக்கு இல்லையா? பரமப்ராப்ய பூதஸ்ய, அடைய வேண்டிய விஷயம் அது என்னது அப்படின்னா பரபிரம்மணஹா, பரஸ்ய பிரம்மணஹா. வெறும் பிரம்மா கிடையாது, ஜீவாத்மா கிடையாது. பரஸ்ய பிரம்மணஹானா பரம்பிரம்மான்னு அர்த்தம். அது புருஷோத்தமனான நாராயணன் அர்த்தம். நிரவத்தியஸ்ய, நிரவத்தியஸ்ய அப்படின்னு கேட்டா தோஷங்கள் தட்டாதது. யாருக்கு தோஷங்கள் தட்டாது அப்படின்னா அவருக்கு தான் தோஷங்கள் தட்டாது, எல்லாருக்கும் தட்டும். நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பால் இருக்கு, அந்த பால்ல ஒரு துரும்பு விழுந்துருச்சுன்னா பால்ல சாப்பிட முடியுமா? ஒரு எறும்பு விழுந்துருது, சாப்பிட முடியுமா? எடுத்து போட்டு சாப்பிட முடியாது, ஏன்னா தோஷம் தட்டிடுறது, இமீடியட்டா தோஷம் தட்டிடுறது அதுக்கு. அதனால இதை எடுத்துக்க முடியல இல்லையா? ஆனா பெருமாள் நமக்கு அந்தரியாமையா உள்ளே உட்கார்ந்து இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு தோஷம் தட்டாது. நிரவத்தியஸ்ய நிகில ஜகதேக காரணஸ்ய, நிகில ஜகதேக காரணஸ்ய, நிகில ஜகதேக காரணஸ்ய. இந்த ஜகத்துக்கு எல்லாம், எல்லா விதமான லோகங்களுக்கும், நிகில எல்லா விதமான லோகங்களுக்கும் ஏக காரணன் யார் அப்படின்னா பெருமாள். நித்திய விபூதி, லீலா விபூதி, இந்த நம்ம பார்க்கக்கூடியதான பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் எவ்வளவோ பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொல்றான் இல்லையா? நிறைய பிரம்மாக்கள், ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் பிரம்மாண்டங்கள், அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டங்களும் 14 லோகங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணன் யார்? நிகில ஜகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய, சர்வஜ்ஞஸ்ய எல்லாத்தையும் அறிந்தவன், எல்லாத்தையும் உணர்ந்தவன் பெருமாள். சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதஸ்ய, எல்லாரும் சரீரமாக உடையவன். என்ன அவனே காரணமா இருக்கிறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, அவன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால எல்லா பூதங்களும் அவன்தான். சத்திய சங்கல்பஸ்ய, அவன் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா அது சத்தியமா இருக்கும். அவன் சத்தியமா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சங்கல்பம் பண்ணுவான். அவன் சங்கல்பம் பண்றதுனால அது சத்தியமா இருக்கும். சத்திய சங்கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பண்ணிட்டான், ஒரு டிட்டர்மின் பண்ணிட்டான் அப்படின்னா அது நடக்காம இருக்கவே முடியாது, அது சத்தியமா இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கும் நம்மளால இந்த ஜீவாத்மா இந்த இடத்துல இந்த பத்தாத்மாவாக இருக்கும் பொழுது கூட இவனுக்கு ஓரளவுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்ம வஸ்துங்கிறது நித்தியமாக இருக்க கடவது அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால இந்த ஆத்மாவுக்கு அழிவே இருக்க முடியாது. ஏன் அழிவு இருக்க முடியாது அப்படின்னா, அவன் சங்கல்பம் பண்ணிட்டான், அதனால அழிவு இருக்க முடியாது. அவன் ஒருவேளை அழியணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா ஆத்மாவும் அழிஞ்சு போயிருக்கும். ஆத்மா அழியவே முடியாது, ஏன்னா அவன் சத்திய சங்கல்பனா இருந்து அவன் என்ன சங்கல்பம் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, அந்த ஜீவாத்மா என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும், நித்தியமா இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு பத்த நிலையில இருக்கணும், இல்லைன்னா முக்த நிலையில இருக்கணும், ஆனா அது இருந்துட்டே இருக்கணும். சங்கல்பம். நட்சத்திரங்கள்லாம் இருந்த இடத்துல உட்காண்டே இருக்கணும், சங்கல்பம். சங்கல்பம் பண்ணிட்டான், அது இருந்துட்டே இருக்கும். பிரளய காலம் இருக்கு, நன்னா அந்த ஜகத்து ஓடிண்டே இருக்கணும், சங்கல்பம் பண்ணிட்டான். மகாவிபூதேஹே, நித்திய விபூதி லீலா விபூதி, 2 விபூதியை உடைய பெரியவன் மகாவிபூதி, அதை உடையவன் மகாவிபூதேஹே. ஸ்ரீமதா, தாயாருக்கு வல்லவர். ஸ்ரீயப்பதியான நாராயணன், தாயாரை முக்கியமாக லட்சணமாக கொண்ட நாராயணன். நாராயணஸ்ய பிராப்தியுபாய பூதம், அவன் எப்படி அடையிறது? இப்ப யாதாத்மிய அவாப்தி சித்தையேன்னு சொன்னோமே. யாதாத்மியனா என்னன்னு பகவத் தத்துவ யாதாத்மியன கீதார்த்த சங்கிரகத்துல பார்த்தோம். பகவத் தத்துவ யாதாத்மியங்கிறதுக்கு தான் இவ்வளவு அழகு.
பகவத் தத்துவம் எப்படின்னா அவன் தான் பரம பிராபியன், அவன் தான் பரபிரம்மம், அவன் நிரவத்தியன், நிகில ஜெகதேக காரணன், சர்வஜன், சர்வபூதன், சத்திய சங்கல்பன், மகாவிபூதியை உடையவன், 2 விபூதிகளையும் உடையவன், தாயாரை வல்லபனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டதான ஸ்ரீயப்பதி என்ன தேவதா விசேஷம் நாராயணஸ்ய, இப்படிதான் அவனை தெரிஞ்சுக்கணும். தத்துவ யாதாத்மியனா அவனை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவ யாதாத்மியன் அர்த்தம். அப்படி யார் அப்படின்னா இதுதான் அது. பிராப்தி உபாய பூதம், பிராப்தி அவனை அடைவதற்கு உபாயமாக சொல்லப்பட்ட உபாய பூதம் ததுபாசனம், அவன் விஷயமான உபாசனம் அல்லது தியானம் அல்லது நிதித்தியாசனம். இதை வக்தும் ததுபாசனம் பிராப்தியுபாய பூதம் ததுபாசனம் வக்தும், அவனை அடைவதற்குன்னு உண்டான உபாயம், அந்த உபாயங்கிறது உபாசனம், அந்த உபாசனத்தை சொல்லணும்னு நினைச்சுண்டு இந்த உபாசனத்தை நம்ம சொல்லணுமே, ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி வக்தும் சொல்றதுக்காக ததங்கபூதம், அதற்கு அங்கமாக சொல்லப்பட்ட, அதற்கு அங்கமாக இருக்கக்கூடியதான ததங்கபூதம் ஆத்ம ஜான பூர்வக, ஆத்ம ஜானத்தோடே சேர்ந்த, ஆத்ம ஜானத்தோடே பண்ணக்கூடியதான கர்மானுஷ்டான உன்னுடைய கர்மாக்கள். ஸ்வதர்ம ஜான வைராக்கியன்னு சொன்னோமே இல்லையா? 2வது ஸ்லோகங்கள்லயும் என்ன சொன்னோம் இல்லையா? ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வஷட்கேன சோதித்தே அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்? ஞான கர்மாத்மிகா நிஷ்டா இல்லையா? ஞான கர்மாத்மிகா நிஷ்டே யோகலக்ஷே சுசம்ஸ்கிருதே அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? அதனால ஆத்ம ஜான பூர்வக கர்மானுஷ்டான், நீ கர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டே வரணும். அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணும் பொழுது ஆத்மா சரீரத்துக்கு வேறுபட்டதான வஸ்து அப்படிங்கிற ஒரு நினைவோடே அந்த ஞானத்தோடே பண்ணிட்டே வரணும். அந்த கர்மாக்களை பண்ணும் பொழுது இது எம்பெருமானுடைய காரியம், நான் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாங்கிற ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணணுமே. அப்படிப்பட்டதான சாத்தியம் அதனாலதான் ஏற்படும். என்ன ஏற்படும் அப்படின்னா பிராப்து, பிராப்து அப்படின்னா பிரத்யேகாத்மான்னு அர்த்தம். ஆத்மான ஜீவாத்மா, பெருமாள் அடைய வேண்டிய வஸ்து, அடையக்கூடிய வஸ்து யாரு? ஜீவாத்மா. அதான் பிராப்து, அடைய வேண்டியவன் பிராப்தான் அர்த்தம். பிராப்தியம் பெருமாள், பிராப்தா அப்படிங்கிறது நம்மளாம் தான் சொல்றது, நம்மளாம் தான் அடையிறோம். அதனால நமக்கெல்லாம் பிராப்தான்னு பேர். பிராப்தியம்ங்கிறது புருஷோத்தமனான நாராயணன், பிராப்தாங்கிறது இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தான் அந்த பரமாத்மாவை அடையணும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரத்யேகாத்மானே பேரு. பிரத்யக்கு அப்படின்னா கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்குமா, பிரத்யக்குன்னு பேர். பிரத்யேகாத்மனஹா யாதாத்மிய தர்சனம், உள்ளது உள்ளபடி அந்த ஆத்மாவை பார்க்கணும், பரமாத்மாவை அடையணும். அந்த பரமாத்மாவை பக்தி யோகத்தை கொண்டுதான் அடையணும். அதை முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி ஆத்மாவை நீ பார்க்கணும். அதுதான் அந்த பக்தி யோகத்துக்கு அங்கம். ஆத்மாவை நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு கேட்டா, உன்னுடைய ஞானத்தை பூர்வமாக கொண்டு கர்மானுஷ்டானத்தை நீ பண்ணிட்டே வரணும். அந்தங்கிறத இதை 2வது இதுல சொல்லிட்டேன். இந்த வக்தும் வரைக்கும் 2வது 6 அத்தியாயங்கள் இருக்கக்கூடியதான விஷயம். ததங்கபூதம்னு ஆரம்பிச்சு தரிசனம் வரைக்கும் இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். ததங்கபூதம் ஆத்ம ஜான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம் பிராப்து பிரத்யேகாத்மனஹா யாதாத்மிய தரிசனம் முக்தம். யாதாத்மிய தரிசனம் அப்படின்னா ஆத்மாவை நீ பார்க்கணும். ஆத்மாவை பார்க்கறதுக்கு கர்மானுஷ்டானம் பண்ணணும். பண்ணும் பொழுது ஞானபூர்வகமாக பண்ணணும். ஞானயோகமும் கர்மயோகமும் பண்ணி ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவை பார்த்துட்ட அப்படின்னு கேட்டா பக்தி யோகம் எனக்கு சித்திக்கும். அப்படிப்பட்ட பக்தி பெருமாள் இடத்துல பண்ணணும். அப்படிப்பட்ட பெருமாள் யார் அப்படின்னா பரமபிராப்தியன், பரஸ்ய பிரம்மணன், நிரவத்தியன், நிகில ஜெகதேக காரணன். முதல் லைன்ல சொல்லிட்டு இதானீம் மத்தியமேன ஷட்கேனா, இதுக்கு மேல வரக்கூடியதான 6 அத்தியாயங்கள்ல முதல் அத்தியாயங்கள் என்னன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா? முதல் 6 அத்தியாயங்கள்ல ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மாவை பார்த்தாதான் பக்தி யோகம் பண்ண முடியுங்கிறதுனால அதுக்கு அங்கமா நீ ஆத்மாவை பார்க்கறதுக்குன்னு உண்டான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இதானீம் இப்போ மத்தியமேன ஷட்கேன 2வது 6 அத்தியாயங்கள்னால பரபிரம்மபூத பரமபுருஷஸ்வரூபம். பரபிரம்மபூத யார் பரபிரம்மமோ அது யார் அப்படின்னா பரமபுருஷன், யார் புருஷோத்தமன், அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? ததுபாசனஞ்ச, அவனுடைய உபாசனாத்மகமான ஒரு விஷயம் இருக்கே, தியானம்னு சொல்றோமே, அவனை உபாசனம் பண்ணனாதானே பார்க்க முடியும். அந்த உபாசனஞ்ச பக்தி சப்த வாச்சியம் உபாயத்தே உச்சியத்தே அப்படின்னா, உபாசனம் வேறல்ல பக்திங்கிறது வேறல்ல அப்படிங்கிறதுனால ததுபாசனஞ்ச பக்தி சப்த வாச்சியம் அப்படின்னு உச்சியத்தே. வாச்சியம் அப்படின்னா வாச்சகம் அப்படின்னா சப்தம், வாச்சியம்னா அந்த சப்தத்தினால அடையக்கூடியதான அர்த்தம். ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு மீனிங் இருக்கு இல்லையா? ஒரு வேர்டை கொண்டுதான் அதனுடைய மீனிங்கை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பக்திங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா உபாசனம்னு அர்த்தம். பக்தி சப்த வாச்சியம், பக்தின்னு சொன்னாலும் உபாசனம் சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால பக்தி சப்த வாச்சியம் உச்சியதே அப்படின்னு சொல்றாங்க.
ததேதத் உத்தரத்ரா இதே விஷயங்களை தான் பின்னாடி 18வது அத்தியாயங்கள்ல யதப் பிரவருத்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்சா சித்திம் விந்ததி மானவஹ இத்யாரப்ய. பின்னாடி பெருமாள் சொல்ல போறானா 18வது அத்தியாயத்திலேயே சுருக்கமா ஒரு சமரி. பெருமாளுக்கும் ஒரு வழக்கம் உண்டா, சமரைஸ்டா சொல்லணும்னு ஆசையா. நிறைய 18 அத்தியாயங்களை சொல்லிட்டு கடைசியில திருப்பி வந்து சமரைஸ்டா சொல்றானா, எத்த பிரவர்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ச சித்திம் விந்ததி மானவஹ இத்யாரப்ய விமுச்ய நிர்மமஹ சாந்தோ பிரம்ம பூஜாய கல்பதே பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நிகாங்க்ஷதி சமः சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். பபாத்த அதே விஷயம். யதப் பிரவர்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ச சித்தம் விந்ததி மானவஹ. பெருமாளை அவருடைய கர்மானுஷ்டானத்தினால அபியர்ச்சனம் பண்ண வேண்டும், அர்ச்சனம் பண்ண வேண்டும். அர்ச்சனம் பண்ணிண்டானா அவனுக்கு சித்தி ஏற்படும். சித்தி ஏற்பட ஏற்பட யோகம் கைகூடும். விமுச்ச நிர்மம சாந்தா பிரம்ம பூஜாய கல்பதே. பிரம்மா அப்படிங்கிற சொல்லக்கூடியதான ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாவை அவன் பார்ப்பான். அவன் ஜீவாத்மாவை பார்க்கும் பொழுது பிரசன்னாத்மாவா இருப்பான். பிரசன்னாத்மானா எப்பயுமே சந்தோஷமா இருந்துருப்பான். நசோச்சதி நகாங்க்ஷதி. அவனுக்கு கஷ்டங்கிறது இருக்கவே இருக்காது. அவனுக்கு யோசனைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது. அவனுக்கு வருத்தங்கிறதே இருக்கவே இருக்காது. அவனுக்கு உண்மையான ஆத்ம தத்துவ பார்த்துட்டான் அப்படிங்கிற காரணத்தினால சம சர்வேஷு பூதேஷு எந்த விஷயங்கள் அவன் வெளியில பார்த்தாலும், ஒரு மாடை பார்த்தாலும், ஒரு ஆடை பார்த்தாலும், ஒரு பசுவை பார்த்தாலும், இல்ல ஒரு புல்லை பார்த்தாலும், ஒரு தேவனை பார்த்தாலும், ஒரு இந்திரனை பார்த்தாலும், ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தாலும், ஒரு ஏழையை பார்த்தாலும், ஒரு கஷ்டத்துல இருக்கிறவனை பார்த்தாலும், சுகத்துல இருக்கிறவனை பார்த்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் அவன் பார்ப்பானா. காரணம் என்ன? இவா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஆத்ம தத்துவங்கிறது தெரிஞ்சுட்டுருவானா. அப்படி யார் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்தாலும் அவனுக்கு எல்லாமே திருடமாதான் தோணும். காரணம், அந்த எந்த விஷயமா இருந்தாலும் பரமாத்மாங்கிற தத்துவத்தை பார்க்கும் பொழுது தாழ்ந்த தத்துவம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்ப்பான். அதுக்குதான் சமசர்வேஷு பூதேஷுன்னு பேர். சமஸ்தர்வேஷு பூத்தேஷுன்னா என்னத்தம்? எல்லா இடத்துலயும் ஆத்மாவை பார்ப்பான். ஆத்மா என்னதான் இருந்தாலும் பரமாத்மாவுக்கு தாழ்ந்ததுங்கிற ஒரு எண்ணத்தோட பார்ப்பானா. அப்படிப்பட்டவனுக்கு மத் பக்திம் லபதே பராம். என்னிடத்துல பரையான பக்தியானது உண்டாகும். இது சம்க்ஷிப்ய வக்ஷதே. இந்த மாதிரியாக சமரைஸ்டாக பெருமாள் தானே சொன்னா 18வது அத்தியாயத்தை. அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். இதே விஷயங்களை தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் அருளி செய்ததான விஷயங்களை எந்த அளவுக்கு ஆழ்ந்து பகவத் ராமானுஜரும் சுவாமி தேசிகனும் அனுபவம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை சொல்றேன். இதற்கு மேல இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப்ல எல்லாம் அடுத்த நாளைக்கு முடிஞ்சதுன்னா கிளாஸ்ல பார்க்கலாம். உபாசனம்னா என்னது, அது வந்து பக்தி ரூபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்ல போறார். அதையும் நம்ம சுருக்கமா பார்த்தோம். முடிஞ்சது அப்படின்னா இந்த பக்தி அந்த கீதா பாஷ்யத்தோடு சேர்ந்து அனுபவிக்கலாம். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வேகமா போயிட முடியும்னு நினைக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இன்னைக்கு முக்கியமான பார்த்த விஷயங்கள் நாராயணனே பரதத்தம், அவனை அடைய வேண்டிய வழி பக்தி யோகம், அதற்கு அங்கமாக ஆத்மாவை பார்க்கணும், ஆத்ம தரிசனம் ஏற்படணும், அதுக்கு ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணணும், ஞான யோகம் கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகங்கிறது எம்பெருமானுக்குன்னு உண்டான தர்ம, நமக்குன்னு உண்டான ஆசிரம தர்மங்கள். அதை பண்ணும் பொழுது எம்பெருமானே கர்த்தா, அவனே நமக்கு கொண்டு இதை பண்றான், அதனால சந்தோஷம் அடையக்கூடியவன் அவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணணும். பக்திங்கிறது தான் உபாசனம், உபாசனங்கிறது தான் வேதனம். பக்தனுக்கும் பிரபத்தனுக்கும் பிரபன்னனுக்கும் வேறுபாடுகளும் உண்டு, சாமியத்துவம் உண்டு. பக்தன்கிறவன் பக்தி யோக நிட்டன்னு சொல்றவா யாரை சொல்றோம் அப்படின்னா, பக்தியை கொண்டு பெருமாள் அடையணும்னு நினைக்கிறவா. பிரபன்னன் எம்பெருமானுடைய கருணையினாலேயே எம்பெருமான் அடையணும்னு நினைக்கிறது. பிரபன்னனுக்கு பக்தி உண்டு, அது சாத்தியமான பக்தி. பக்தனுக்கு பிரபத்தி உண்டு. ஏன் அப்படின்னா, அவனுக்கு பக்தி யோகம் தலை கட்டி தரணும்னா, நிர்விக்கிரமா முடியணும் அப்படின்னா எம்பெருமானுக்கு அங்கமா ஒரு பிரபத்தி பண்றான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆனா பக்தி யோகம் எந்த காரணத்தை கொண்டும் தாழ்ந்த விஷயம் கிடையவே கிடையாது. ரொம்ப வசதியான விஷயம். நமக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் உண்மை. இதுல முதல் 6 அத்தியாயங்கள்னால ஆத்மானுபவம், 2வது 6 அத்தியாயங்கள்னால பரதத்துவமான எம்பெருமான் உள்ளது உள்ளபடி அறிந்து அவனை அடைவதற்கு வழியான பக்தி யோகம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். மேல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ நமஹ ஸ்ரீதராய நமஹ. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி. சுவாமி திருநாயமேனே அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. திருநாய